நரன் நரன் வந்து தமிழில் ஒரு முக்கியமான பொயட்டு அண்டு ரைட்டர். அவருடைய முதல் தொகுதி வந்து உப்பு நீர் முதலைகள் அப்படின்றது முதல் ஒரு பொயட்ரி கலெக்ஷன் ஒன்று வந்துச்சு. அப்புறம் கேசம், சரீரம் அப்படின்னு கவிதை தொகுப்புகள் வந்திருக்குது, கதை தொகுப்புகள் வந்திருக்கு. அப்புறம் விகடனில் வந்து வேட்டை நாய்கள், பராரி அப்படின்ற தொடரெலாம் எழுதியிருக்காரு. அந்த வேட்டை நாய்கள் வந்து ஆக்சுவலி ஃபிலிமாக ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா, சுதா கோங்கரா பண்ணுற மாதிரி. அப்புறம் சால்ட் பப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணார். அவரை இங்கே முக்கியமாக இன்வைட் பண்ணதுக்கான முக்கியமான காரணமாக அந்த சால்ட் பப்ளிகேஷன்ஸோட டிசைன்ஸ், அந்த ஒரு ரொம்ப ஒரு சென்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிசைன்ஸ் இந்த ஒரு விஷுவல் சென்ஸோடு இருக்கும் அந்த புக்ஸோட டிசைன்ஸ். ஈவன் அவங்க வந்து புக் ஃபேரில் வைக்கக்கூடிய ஸ்டால்ஸோடைய ஆஸ்தட்டிக்ஸு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அப்புறம் நரன் வந்து பர்சனலாக எனக்கு தெரியும், அவர் வந்து ஆர்ட் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர். அவருடைய ஆர்ட் கலெக்ஷன்ஸு, இந்த ஆஸ்தட்டிக்ஸ் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதனால அதுதான் மெயினாக வந்து நரனை வந்து ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறதுக்கு காரணம். அவர் கூட நம்ம பேசலாம். அடுத்தது வந்து வெயில் வந்து இஸ் எ பொயட்டு. அவர் வந்து அவரோட அந்த பொயட்ரியை பற்றி சொல்லணுன்னா வில்லுப்பாட்டு மாதிரியான ஃபோக்கு, சங்க கவிதைகளை மாதிரியான கிளாசிக்கு, இப்போ இளையராஜாவோட மியூசிக் மாதிரி மாடர்னிட்டி இதெல்லாம் கலந்த மாதிரியான ஒரு பொயட்ரி வேர்ல்டு வெயிலோடது. அவரோட தொகுப்புகள் வந்து புவன இசை அப்படின்ற முதல் தொகுப்புலேருந்து சமீபமாக வந்து ஆக்டோபஸின் காதல் அப்படின்ற ஒரு பொயட்ரி கலெக்ஷன் வந்துச்சு. வெயிலை இங்கே இன்வைட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்டோபஸின் காதல் அப்படின்ற அவரோட அந்த தொகுப்பில் தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான 13 ஆர்டிஸ்ட்டுகளுடைய ஒர்க்கு வந்து அந்த பொயட்ரிக்கு ஈக்குவலாக அதுக்கான ஒரு ஸ்பேஸ் அந்த புக்கில் கொடுத்துருந்தார். அவருமே வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஒரு விஷுவல் இதை வந்து ஃபாலோ பண்ணுறவர். குறிப்பாக வந்து ஃபோக்லோர், ஒரு நாட்டாரியல் சார்ந்த விஷுவல்ஸ் அவருடைய பொயட்ரியிலையுமே இருக்கும். சங்க லிட்ரேச்சரோட பல இமேஜரிஸ் அதுவும் அவருடைய பொயட்ரியில் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷுவல் சென்ஸ் இருக்கிற ஒரு ரைட்டராக வந்துட்டு வெயில சொல்லலாம். அடுத்தது மணிவண்ணன் அண்ணா, நம்ம சீனியர். அவரும் எப்படின்னா தமிழில் வந்து தொடர்ந்து ஒரு லிட்ரேச்சர் வேர்ல்டோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். தமிழில் கடந்த 15-20 வருஷமாகவே ஒரு லிட்ரேச்சர் வேர்ல்டில் ரொம்ப அறியப்படுற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய மணிவண்ணன் அண்ணா. அவருடைய புக் கவர் டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ அவரும் இந்த ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இந்த கான்வர்சேஷனுக்கு ரொம்ப சரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அவரும், அதனால் அவரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போது ஒரு சின்ன இதோட இதை நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு புத்தகத்தை படிக்கும்போது எழுத்தாளர் எழுதுவதை விட வரைவதுக்கு தான் விரும்பியிருப்பார் என்று பல நேரங்களில் தோணும். ஒரு நிலப்பரப்பையோ அல்லது ஒரு நபரையோ விவரிக்கும் போது அவர் ஒரு ஓவியத்தை வரைவது போல உணர்கிறோம். ஏனெனில் அவரது இதயத்தின் ஆழத்தில் அவர் வண்ணங்களையும் தூரிகைகளையும் பயன்படுத்தவே விரும்பி இருப்பார் அப்படின்னு சொன்னது வந்து பிக்காசோ. ஆக்சுவலி பிக்காசோ வந்துட்டு ரைட்டர் ஆகணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அவர் எழுதின இது வந்து பேலட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷனாகவே கூட வந்து கொண்டு வந்திருக்காரு. பொயட்ரி ட்ரை பண்ணியிருக்கிறாரு பிக்காசோ. ஸோ நான் வந்து எப்படி ஆர்டிஸ்ட் வந்து லிட்ரேச்சர் வேர்ல்டோட கனெக்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வருது. அப்புறம் வந்து ஆக்சுவலி வந்து இது ஒரு கோட்டு. ஒரு இளம்பெண்ணின் கன்னங்களை ரோஜாவுடன் ஒப்பிட்ட முதல் மனிதன் நிச்சயமாக ஒரு கவிஞன். அதை மீண்டும் மீண்டும் சொன்ன முதல் மனிதன் நிச்சயமாக ஒரு முட்டாள். இது சொன்னது யாருன்னா சல்வத்தோர் தாலி. அவரும் வந்து பொயட்ரியை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அவரோட சுயசரிதை வந்து நூலாகவே எழுதியிருக்காரு. அது வந்து த சீக்ரெட் லைஃப் ஆஃப் சல்வத்தோர் தாலியாக இருக்கட்டும், டைரி ஆஃப் எ ஜீனியஸ், அவரோட சொந்த வாழ்க்கையிலையும் அவரோட கனவுகளையும் வந்தது. அவர் வந்து புக்கும் எழுதியிருக்கிறார். நம்ம வந்து அவரை வெறும் ஆர்டிஸ்டாக மட்டும்தான் தெரியும், ஆனால் ஹீ இஸ் ஆல்சோ ரைட்டர். அடுத்தது இதே நான் ஆப்போசிட்டாக பார்த்தேன். எப்படின்னா, வில்லியம் பிளேகு, விக்டர் ஹியூகோ, ஹெர்மன் ஹெஸ்ஸே, சில்வியா பிளாத், இவங்கெல்லாம் ரைட்டராக அறியப்பட்டவங்க. ஆனால் இவங்க வந்து ஆர்ட்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களும் வரைஞ்சிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சருக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இருந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த அறிமுகத்தை சொல்லிவிட்டு நம்ம வந்து கேள்விகளுக்குள்ளே போகலாம். நான் ஒரு சில கேள்விகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் வந்து நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நான் முதல்ல நரன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நரன், முதல்ல நம்ம கொஞ்சம் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம தமிழ் லிட்ரேச்சர் வேர்ல்டு அண்ட் ஆர்ட் வேர்ல்டு எடுத்து பார்த்திங்கன்னா
இப்போ கசடதபர பிரக்ஞை இந்த மாதிரியான லிட்டில் மேகசின்ஸ் வந்து 1960s 70s அந்த இயக்கம் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு ரைட்டர்ஸு இப்போ கானாசுவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஆதிமூலம், தட்சிணாமூர்த்தி, ஆர்வி பாஸ்கரன் இந்த மாதிரி ஓவியர்களும் அந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்து இருந்திருக்காங்க. அவங்க புக்கு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க, இலுஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டோட வந்து அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு இது இருந்திருக்கு. ஆர்டிஸ்ட் அண்ட் ரைட்டர் சேர்ந்தே அந்த ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஆர்வம் இப்போ சமீபமாக அது ஒரு பெரிய கேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ இங்கே நம்ம ஷோ வந்து பார்க்க எந்த ரைட்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னு பார்த்தா சங்கர் ராமசுப்ரமணியம் வந்தார் முந்தினத்து. அதை தவிர எந்த ரைட்டருமே இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. சரியா? அப்போ எந்த அளவுக்கு அந்த இது இன்னைக்கு இருக்கு அப்படின்றத நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, அதை சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஆதிமூலம் சாருடைய ஒரு பங்களிப்புக்கு பிறகு அப்புறம் கொஞ்சம் மருது சார் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஓவியர்களும் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் சேர்ந்து அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு தான். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக எங்களுக்கு இப்போ நானும் வெயிலும் தொடர்ச்சியாக அதை பண்ணுறோம். அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நிறைய ஓவியர்கள்கிட்ட இருந்தும் ஓவியத்திலிருந்தும் நாங்கள் வந்து கற்றுக்கவும் செய்கிறோம். இன்னொன்று அது வந்து எங்களுடைய ரைட்டிங்க்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு வீரியமான ஒரு பங்களிப்பை வந்து அது தொடர்ந்து கொடுக்குது. அடிப்படையில் வந்து 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு வாழ்வியல் சூழல் தான். எனக்கு வந்து என்னென்னா பக்கத்தில் சிவகாசி. ஸோ அதனால் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த தீப்பெட்டி லேபிள் அந்த மாதிரி சேகரிக்கிறது, அதுலேருந்தே அந்த ஓவியம் சார்ந்த சில அது நம்ம தெரியாதுல்ல, அது ஒரு ஓவியத்தை நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் அப்படியே கலெக்ட் பண்ணி அப்படியே வந்தது. ஸோ எனக்கு வந்து என்னென்னா முதல் சென்னைக்கு 2002 வந்தேன். 2003-4 எல்கே எனக்கு அறிமுகம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஷோஸும் நான் பார்த்துருப்பேன் நான் வந்துட்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எப்படி ஒரு இலக்கியத்தினுடைய அந்த மரபு தெரியுதோ அதே போல் வந்து ஒரு ஓவியத்தினுடைய இங்கே யாருக்கடுத்து எந்தெந்த ஒர்க்கு. ஸோ இது அந்த ஒரு தமிழ் ஓவிய மரபினுடைய ஒரு சின்ன ஒரு புரிதல் உண்டு எனக்கு. ஆனால் நீங்கள் சொன்னது போல் வந்து அது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் அந்த கசடதபர டீம் குறிப்பாக அந்த அப்போ நீங்கள் அந்த பழைய இதழ்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கவிதையை வச்சிங்கன்னா இன்னும் பக்கத்துலேயே ஒரு ஓவியம் இருக்கும். 2ம் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு சமநிலையை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஓவியத்தை அந்த கவிதைக்காக வரையப்பட்ட ஓவியமா இல்லை அந்த ஓவியத்துக்காக அந்த கவிதையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு 2மே வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்கும். அது ரொம்ப முக்கியமான இதாக இருந்தால் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நிறையா ஒர்க் வைக்க முடியும். அப்படிங்கிறப்போ எந்த இதை எடுத்து பார்த்தாலுமே ஒரு அந்நியத்தன்மை தெரியும் உங்களுக்கு. வந்து கவிதை வந்து இங்கே இருக்கக்கூடியதாக இருக்கும், இது வந்து ஒரு அந்நியத்தன்மையில் இருக்கும். சில மொழிபெயர்ப்புகளுக்கு அதை வச்சோம்னா நமக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ நம்மளுடைய ஒரு மரபு சார்ந்து நம்ம ஒரு குடும்ப ஒரு அமைப்பில் இருந்து ஒரு தமிழ் லைஃப்பை வந்து நம்ம எழுதியிருப்போம். ஆனால் அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வேற எங்கேயோ இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியினுடைய வாழ்வியல் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். 2க்கும் ஒரு மாதிரி மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த சூழல் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேர் மட்டுமே கிடையாது, இப்போ வரக்கூடிய எல்லாருமே அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஓவியர்கள்கிட்ட ஒர்க் வாங்கி பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. நிறைய பேர் வந்து ஓவியங்கள் பார்க்குறாங்க, அது இருக்குது இப்போ. ஆனால் இன்னும் பப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன், நிறைய டவுன்லோடட் இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து இன்னும் நிறையவே இருக்குது. இங்கே இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, இவ்வளோ டிசைனர்ஸ் இருக்காங்க, அதை யூஸ் பண்ணாமல் பண்ணுறது நிறைய இருக்குது. உதாரணம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனால் அது நான் நிறைய தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆக்சுவலி அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையிலே அது காரணமாக நான் நினைக்கிறேன்னா, ரைட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஆர்ட் வேர்ல்டோட இன்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இப்போ இந்த 4 நாளாக ஷோ நடக்குது, நமக்கு தெரிஞ்ச எந்த ரைட்டருமே வரலைங்கிறது வந்து இப்போ நீங்கள் என்னென்னா மேக்ஸிமம் 2க்கும் ஒரு இடைவெளி இருக்குது. முன்னே அப்படி இல்லை. கிட்டத்தட்ட வந்து கோணங்கி அந்த ஆதிமூலம் செட்டுக்கு அப்புறமே நான் அந்த பெரிய இடைவெளி உண்டு தான். நீங்கள் கரெக்டாக தான் கணிச்சிருக்கீங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கான்டெம்பரரியாக எந்த ரைட்டர்ஸ் இருக்குங்கிறது ஓவியருக்கு நிச்சயமாக தெரியும். அதுபோல் வந்து அந்நேரம் இருந்த முக்கியமான எழுத்தாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்போ யார் முக்கியமாக வரைகிறாங்க, புதுசாக ஏதாவது ஒரு ஷோ பார்த்தாங்க, இல்லை வந்து ஒரு முக்கியமான ஒர்க்கை வந்து ஏதோ ஒரு இதில் பார்த்தாங்க அப்படின்னா அதை பற்றின டிஸ்கஷன் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வந்து சந்துரு மாஸ்டர்ஸ் இது இருக்கும்போது வரைக்கும் அது கொஞ்சம் வீரியமாக இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இன்னும் வீரியமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு டோட்டலாக ஒரு 15-20 வருடங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் கணிப்பொறியினுடைய பயன்பாடு, இன்டர்நெட்டோடைய பயன்பாடு அதிகமாக வந்ததுக்கப்புறம் ஓவியர்களுடைய தேவை இல்லையோ அப்படின்னு வந்து எழுத்தாளர்கள் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய இடைவெளி உருவாகுது. அது என்னென்னா, நம்மளுடைய தமிழ் பப்ளிகேஷனோட லெவல் இருக்குல்ல, மார்க்கெட்
அது ரொம்ப கம்மி தான். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து நான் டிசைனராக பார்க்கும்போது அருந்ததி ராயோட காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட்டே வரக்கூடிய டைமில் ஒட்டி நான் அந்த பப்ளிகேஷனில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால தெரியும். அந்த கவர் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குல்ல, அது வந்து அங்கேருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனுக்கு அந்த ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஃபோட்டோவுக்கு தனியாக வந்து 20K சம்திங் அப்போவே 15-20 வருஷம் முன்னாடியே அது கான்ட்ராக்ட்லேயே அது இருக்குது. அப்போ அந்த ஒரு வேல்யூ வந்து நம்ம தமிழ் பப்ளிகேஷனுக்கு அந்த மார்க்கெட் இல்லாதனால அதை பண்ண முடியாதுன்றதுனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்களும் நிறைய இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சின்ன இதுலேயே கூட அதை பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அதை தொடர்ச்சியாக சால்ட் அதை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா சால்ட்டோடைய ஒவ்வொரு ரேப்பர்ஸும் ஒவ்வொரு டிசைனுமே வந்து பர்டிகுலரான தமிழில் இன்றைக்கி முக்கியமாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்களுடைய ஒர்க்கை பயன்படுத்தி பண்ணுறீங்க. அது இன்னும் அதிகமாகணும்னா இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கணும். அதுதான். ஆமாம், நிச்சயமாக. இப்போ நானுமே வந்து உங்களை வந்து எனக்கு 2004 தெரியும் நினைக்கிறேன். உயிர்மையில் நீங்கள் சில வடிவமைப்புகள் போயிருக்கும்போது நானும் நீங்களுமே சேர்ந்து 2 ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து தொடர்ச்சியாக இப்போ இருக்கிறவங்க கிட்ட வந்து இல்லை தான். ஆனால் அது இப்போது இது மாதிரியான தொடர்ச்சியான இப்போது எண்ணெய் வெயிலையும் பார்த்து இப்போ ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனுடைய தனித்தன்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வருவாங்க. ஸோ நம்மளுமே வந்து என்ன, இவங்க ரோகிணி கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், மணிவண்ணன் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், சிபி கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த சூழல் இப்போ மாறுது, நிச்சயமாக மாறும். அது வந்துட்டு வேல்கிட்ட கேள்வி என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி வேலுடைய போய்ட்ரி ரைட்டிங்கில் வந்து ஃபோக்லோர் ரிலேட்டடான இமேஜரிஸ் வந்து நிறையவே இருக்கும். அப்போது வந்து அதாவது அந்த நாட்டார் தன்மை உள்ள சிலைகள், அந்த விஷுவல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு கூத்து வடிவமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கணியான் கூத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ தமிழில் வந்து ஆதிமூலம் சார் எடுத்து பார்த்தோன்னா அவர்கிட்ட இந்த நாட்டார் இதுலேருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகுது தான் அவருடைய ஆர்ட்டு அப்படின்னு அவர் இன்டர்வியூஸில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களோட இதில் இருக்குது. அப்போது உங்கள் கவிதைக்குள்ளே இதெல்லாம் வந்து விஷுவல் இமேஜரிஸாக வந்து எப்படி உள்ளே வருது, அதை பற்றின ஒரு கான்சியஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு போய்ட்டா? இல்லை, அடிப்படையில் வந்து நான் ஓவியனாவோ ஒரு இசைக்கலைஞனாவோ ஆக முடியலைன்னு தான் கவிஞனானேன். இது 2 எனக்கு வந்து வாய்க்கலை. அடிப்படையில் நீங்கள் வந்து பிகாசோ சொன்னதெல்லாம் சொன்னீங்க. ஒரு எழுத்தாளன் வந்து முதல்ல அது வந்து ஓவியமாக தான் பார்க்குறான், முதல்ல வரைய தான் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு. பெரும்பாலான ஒரு நாவல் அல்லது வந்து ஒரு கவிதை, இதனுடைய தொடக்க வரிகள் ஒரு விஷுவலாக தான் முதல்ல வருது, அல்லது அதனுடைய ஒரு முழு கவிதைக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அது வந்து அது ஒரு முதல்ல விஷுவலாக தான் வருது. உதாரணத்துக்கு நான் நேற்று ஒரு கவிதை, போகன் சங்கருடைய ஒரு கவிதையை படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு வரி அப்படியே வந்து ரொம்ப நேரம் நின்ட்டேன். என்ன அப்படின்னா, சிவப்பு சேலை கட்டிய பெண் கடலுக்குள் இறங்கி மாய்ந்து போகிறாள், ஒரு கனல் கங்கு மெல்ல நீருக்குள் அணைவது போல அப்படின்னு ஒரு வரி. அப்படியே வந்து ஒரு பெயிண்டிங், ஒரு கடலுக்குள்ளே ஒரு சிவப்பு சேலை கட்டின பொண்ணு போய் இறக்குறதுங்கிறது, ஒரு கங்கு மெல்ல நீருக்குள் அணைவது போலங்கிறது அவர் கண்டிப்பாக ஓவியராக இருந்தால் வரைய தான் செஞ்சுருப்பார். இன்னொன்று, ஒரு இசையோ அல்லது ஓவியமோ ரெடி டு எக்ஸ்பீரியன்ஸ், உடனே அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் கவிதையோ சிறுகதையோ நாவலோ வந்து முதல்ல மொழியை வாசித்து அந்த சொற்களோ அந்த வாக்கியங்களை பொருள் கொண்டு பிறகு அந்த வாக்கியங்கள் உருவாக்குற விஷுவலை நாம் வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இது ஒரு அதிகப்படியான உழைப்பை கோரக்கூடிய ஒன்று இலக்கியங்கிறது. அதனால் எப்போவுமே ஓவியம் வரைகிறது தான் முதல் இதுவாக இருக்கும். இப்போ ஒரு நாள் இரவு வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு இமேஜ் வருது, ஒரு கவிதை. அந்த கவிதை நான் எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையினுடைய முதல் காட்சி வந்து பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற காதலனுடைய கைகளை அவள் எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிறா. ஆனால் அது எப்படி வச்சுக்கிறா அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, ஒரு இசைத்தட்டினுடைய தட்டில் வந்து முள்ளை எடுத்து வைக்கிறது மாதிரி அந்த கையை நெஞ்சில் எடுத்து வச்சுக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்குது. இதுதான் அந்த விஷுவல் தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன்லேருந்து போய்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படி கையை எடுத்து வச்சா, என்ன நடந்துச்சுன்னு நான் ஒரு போய்ட்ரி எழுதுகிறேன். அப்போது முதல்ல விஷுவல் தான் வருது. இப்போது நான் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்குமே காரணம், ஒரு பொயட்டாக நான் உருமாறினதுக்கு காரணமே கூட என்னென்னா, நீங்கள் கேட்ட அந்த பால்ய கால விஷுவல்ஸ் தான். எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா நினைவு சேகரங்களும் சொற்களாக இல்லை, விஷுவலாக தான் வச்சுருக்கிறேன். நான் ஃப்ரேமாக இருக்குது என் மைண்டில்.
இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு. இப்போ அந்த இவருடைய சுந்தரமூர்த்தியுடைய அந்த முதல் ஓவியம் யானை வந்து குளத்துக்குள்ள தாமரை ஓவியம் இருக்குல்ல, இந்த முதல் ஓவியம் எனக்கு வந்து பலவிதமான நினைவுகளை கிளறி விடுது. இப்போ எங்கள் ஊர் குளத்தில் தாமரை தண்டுகளுக்குள்ளே எத்தனை வாட்டி போய் தாமரை பறிக்க போய் கால் சிக்கியிருக்கு, தாமரையை பறித்து எடுத்து வருவோம். அதுக்கான அவ்வளோ தெளிவாக நீர் இருந்துச்சு முதல்ல குளங்களில். அது ஒரு மிக முக்கியமான சூழல். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய பால்யம் தான் நினைவு வந்துட்டு, யானையாக நான் இருந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் சித்தன்ன வாசலில் வந்து நானும் கோணங்கியும் போய் ஒரு ஆளுக்கு ஒரு தலையணை போட்டு அண்ணாந்து அந்த ஓவியத்தை பல மணி நேரங்கள் பார்த்துருக்குறோம். அந்த சித்தன்ன வாசல் அந்த டாப் ஆங்கில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்கினுடைய ஆழத்தில் அந்த யானை இருக்கும்னு எனக்கு தோணுது. அது அப்படியே அந்த விஷுவல்ஸ் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொன்று குறிப்பாக நான் சின்ன வயசுலேருந்தே வில்லிசை மேடைகளில் எங்கள் அம்மா வில்லிசை கலைஞராக இருந்ததுனால வில்லிசை மேடைகள்லேயே இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு ஆங்காரமான விஷுவல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. சாமி ஆடுதல், வேட்டை ஆடுகளை பலி கொடுக்கறது, சேவல்களை பலி கொடுக்கறது, அறுத்து போட்ட சேவல் அப்படியே பறந்து போகும். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடு வெட்டினதுக்கப்புறம் வேகமாக புரண்டு வரும், சிலது ஓடும். அப்படியே இந்த மாதிரியான விஷுவல், சாமி ஆடுறது, பந்தம், தீ பந்தங்கள், நெருப்பு பந்தங்கள், ஒரு 20-30 சாமிகள் வந்து பல்வேறு சைஸில் நெருப்பு பந்தங்களை ஏந்தி ஆடுறது இருக்குல்ல, அதை அப்பா தோல் மேலே உட்காந்து பார்த்தா கிடைக்கிற ஒரு விஷுவல் இருக்குல்ல, பரமானது. அது இன்னுமே அந்த தீ நடனங்கள் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு தீராத இமேஜஸாக இருக்குது. எனக்கு இன்னுமே ஒரு 3D பெயிண்டிங் மாதிரி நெருப்பு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோன்றது வந்து ஒரு தீராத பொருள் கொண்டு தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு 3D பெயிண்டிங்காக தான் இருக்குது. ஒரு அப்ஸ்ட்ராக்டிவ்க்கு வந்து நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்கிறது நெருப்பு தான் எனக்கு தோணுது. அந்த விஷுவல்ஸ் தான் என்னுடைய மொழியை வந்து டெவலப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக நான் வந்து ரொம்ப ரசிகனாக இருக்கிற ஓவியர்கள் வந்து எனக்கு வந்து வான்காவுடைய ஸ்டாரி நைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து அவருடைய அந்த ரெஸ்ட் இன் ஹார்வெஸ்ட், அந்த நிலத்தில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிற அந்த ஓவியர்கள், விவசாயிகள், அண்ட் பொட்டேட்டோ ஈட்டர்ஸ். நான் என்னுடைய கவிதையை நான் ஒரு கவிஞனாக எப்படி செயல்படணுங்கிறத நான் வான்காடு இருந்தது 3மே எடுத்துக்கிட்டேன். என்னென்னா, ஒரு மனிதனுடைய புத்து மனநிலையை அதனுடைய உச்ச நிலையில் சொல்லக்கூடியது ஸ்டாரி நைட். அண்ட் அதே நிலையில் மனித வாழ்வினுடைய பட்டவர்த்தனமான ஒரு வறுமையை, துயரத்தை சொன்னது வந்து பொட்டேட்டோ ஈட்டர்ஸ் இல்லையா? அண்ட் இதுக்கு இடையில ஒன்று இருக்குது. மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ஓய்வு என்பது, மகிழ்ச்சி என்பது, சின்ன ரிலாக்ஸேஷன் என்பது, அது எப்போவுமே எனக்கு அந்த ஓவியம் பிடிக்கும் எனக்கு. ஸோ இப்படி தான் நான் என்னுடைய போயட்ரி வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஓவியர்கள் 2 பேர், கிளிம்ட் அண்டு ஈகான் சீலே. கிளிம்ட் வந்து ஒரு ஆர்னமெண்டலான ஒரு கோல்டு மினுங்கக்கூடிய முத்த காட்சிகளையும் பல்வேறு உடல் காட்சிகளையும் வரைஞ்சிருக்கிற சூழ்நிலையில், அவருடைய சீடர் வந்து ஈகான் சீலே வந்து பயங்கரமான ஒரு நியூடிட்டி, ஒரு நோய்மை, பயம், அச்சம், அந்த உடல் உறுப்புகளே நமக்கு அச்சம் தரக்கூடிய ஒரு அக்லினஸ், அப்படியே மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் அப்படியே தலைகீழ் இது. அப்போ எனக்கு எப்பவுமே தோணும் என்னென்னா, எந்த மாஸ்டர்கிட்ட ஒருத்தன் பாடம் கற்றுக்கிட்டாலும் அவன் உருவாக்குற ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, அது தனித்துவமானதாக இருக்குது. அண்ட் அவனுடைய அந்த வேர்ல்டு வாருடைய அந்த பெயினை வந்து அவன் கடத்திருப்பான். அப்போ நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்னுடைய மாஸ்டர்ஸ் வந்து நான் மொழி எடுக்கிறேன், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்வியலை என்னுடைய வழியை நான் வேறு ஒரு விதமாக கடத்துகிறேன். இப்படி எனக்கு வந்து இந்த விஷுவல்ல இருந்து எனக்கு ஐடியாவே வருது. இன்னும் சில பயிற்சிகள்லாம் கூட நான் போய்ட்ரிக்காக செஞ்சுருக்கேன். என்னென்னா, ஈகான் சீலேவுடைய பெயிண்டிங்ஸ்க்கு வந்து ரேச்சல்னு ஒருத்தர் வந்து ஒரு 7 மியூசிக் ஆல்பம் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன ஆல்பம்ஸ். நான் அந்த மியூசிக்கை போட்டு விட்டு அந்த பெயிண்டிங்கை தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன். இந்த மியூசிக்கும் இந்த பெயிண்டிங் ஸ்ட்ரோக் அல்லது கலர், இதுக்குள்ளார ஏதோ ஒரு இடத்துல நம்ம சிங்க் ஆகிறோமா, இதை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ என்னுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு மூளையை தூண்டுறதுக்கான அல்லது ஒரு ஆழ் மனநிலை இருக்குல்ல, இப்போ சல்வடார் டாலி சொல்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்றை ஏதோ ஒரு விதத்தில் தூண்டுறதுக்கு, என்னுடைய படைப்புக்கான சொற்களை தேடுறதுக்கு நான் ஓவியத்தையும் இசையும் வந்து ஒரு தூண்டுகோலாக எப்போவுமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது என்னுடைய பொயட்ரியை வந்து நான் ஒரு கிரியா ஊக்கி மாதிரி அது இருக்குன்னு எனக்கு சொல்லலாம். அண்ட் நீங்கள் கேட்ட அந்த நாட்டார் வாழ்வியல் அந்த இதுங்கிறது, என்னுடைய முதல் காதல் என் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இசைக்கு சிலை மீது தான் எனக்கு வந்தது. நான் முதல் முத்தம் கொடுத்தது அந்த இசைக்கு சிலைக்கு தான். நான் முதலாக கட்டிப்பிடித்தது அந்த இசைக்கு சிலையை தான். ஸோ அதுதான் என்னை இயக்குது. நான் ஓவியம்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு இப்போது சுடுமண் சிற்பங்கள், இசைக்கு சிலைகள், இன்னும் சொல்லப்போனால் அந்த இசைக்கு சுடலை மாடன் சிலைகள்லாம் செய்கிற மெத்தட் இருக்குல்ல, அது பக்கத்தில் நின்று நான் பார்த்துட்டே இருப்பேன், ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஹியூமன் பாடி மாதிரி தான் டெவலப் ஆகும் அது. முதல்ல ஒரு மூங்கில் குச்சி, அப்புறம் அது மேலே வாழை மட்டை, அதுக்கு மேலே வந்து களிமண், அதுக்கு மேலே வந்து சந்தனம், அதுக்கு மேலே டெக்கரேஷன் அப்படின்னு அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு ஹியூமன் பாடி ரெடி ஆகிற மாதிரியே அது வந்து இருக்கும். அது ஒரு கண் திறந்து அது தெய்வமாகிற நிலையும்
நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம். அப்படின்னா ஓவியம் அப்படின்னு நான் பார்த்து முதல் ஓவியம் அப்படின்னா எங்கள் ஊர் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் தான். அந்த கிறிஸ்துவோடைய பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்குமான அந்த ஓவியங்களை திரும்ப 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 பார்த்துட்டே இருப்போம். ஆளுக்கு ஒரு கதைகளை நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இப்படி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டார் வாழ்வியல் விஷுவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய தேடல் மூலமாக ஒரு உலகளாவிய ஒரு பெரிய விஷுவல் மெமரி எனக்கு இருக்குது. அதுதான் தொடர்ந்து என்னோடய கவிதைக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதுதான் நான் ஒரு மிக்ஸ்டு. நான் ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்களே இளையராஜான்ட்டு, நான் ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளேருந்து ஒன்று எடுப்பேன், ட்ரை பண்ணி பார்ப்பேன், டெக்னிக்கலாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ இளையராஜாவுடைய மியூசிக்கில் இருக்கக்கூடிய ஒரு உரிமை, அதில் இருக்கக்கூடிய கிட்டார், அதில் இருக்கக்கூடிய ஒரு சாரங்கி, அப்படி பார்க்கும்போது ஒரு செவ்வியல் இசை, ஒரு நாட்டார் இசை, ஒரு மேற்கத்திய இசைன்னு மிக்ஸ் ஆகி அதுக்குள்ளே ஒரு பிரத்யேகமான ஒரு உணர்ச்சியை, ஒரு அனுபவத்தை இளையராஜா ஏற்படுத்துகிறாரு. ஸோ அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுறேன். வான்காவுடைய 3 பெயிண்டிங்கள் மாதிரி நான் வந்து என்னுடைய ஒரு கவிதைக்குள்ளே ஒரு கிளாசிக்கான ஒரு விஷுவல், ஒரு மாடர்னான தாட், ஒரு ஃபோக் மொழி அல்லது அதனுடைய நரேஷன் ஃபோக்காக இருந்தால் எப்படி இருக்கும், இந்த டெக்னிக் வந்து நான் வந்து ஒரு கட்டத்தில் செஞ்சு பார்த்தேன். அப்புறம் அது என்னுடைய அன்கான்ஷியஸாக அதை மாற்றி அது தானாக நிகழும்படியாக நான் அதை ட்ரை பண்ணுறேன். அதை தான் நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்னுடைய எழுத்து அல்லது என்னுடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்பது ஓவியம். குறிப்பாக நான் வந்து பிரிண்டர்ஸ்டில் வந்து தொடர்ந்து பார்க்குறதுனால காலையில் ஆஃபீஸில் போய் மெயில் திறந்த உடனே பிரிண்டர்ஸில் சஜஸ்ட் பண்ணி ஒரு 5 மெயில் இருக்கும். அந்த 5 ஓவியங்களையும் அந்த 5ல் வந்துருக்கக்கூடிய 10-20 ஓவியங்கள் 30 ஓவியங்களை பார்த்துட்டு தான் நான் வேலையை ஆரம்பிக்கிறது. அது எனக்கு ஒரு போயட்டாக தொடர்ந்து என்னை நினைவூட்டி கொண்டு இருப்பதற்கு பெருசாக பயன்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வேகமாக ஓடிட்டுருக்கேன் வேலைகள். ஏன்னா நான் கவிஞனாக உணர்றதுக்கான தருணமே ரொம்ப ரேராக தான் வாய்க்குது. யாராவது சொல்லும்போது தான் நம்ம கவிஞர் இல்லைன்னு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஓவியங்களும் இசையும் தான் தொடர்ச்சியாக என்னை வந்து ஒரு கவிஞனை வச்சுருக்கு. சூப்பர் வேல். நம்ம வந்து ரைட்டர்ஸை வந்து குற்றம் சொல்கிற மாதிரி நம்ம ஆர்டிஸ்ட்டும் வந்து ஆக்சுவலி ரீடிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ வெயில் மாதிரியான ஒரு கவிஞரோட கவிதைகள் தரக்கூடிய விஷுவல் இமேஜரிஸ் இருக்குல்ல, அது நம்மளுடைய ஆர்ட்டை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால் ரீடிங் வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் ரீடிங் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான். இப்போ வந்து மணிவண்ணா வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து லிட்ரேச்சரோட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருடைய ஒர்க்குகள் வந்து டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ என்ன கேள்வி என்னென்னா, நீங்கள் நான் கவர்ஸ் நிறைய பார்த்துருக்குறேன். நீங்கள் வந்து லிட்ரேச்சரை எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி விஷுவலாக கன்வெர்ட் பண்ணுறீங்க? அது வந்து வெறும் கவர் டிசைன் தாண்டி லிட்ரேச்சர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு அது என்ன மாதிரியான உங்களோட க்ரியேட்டிவிட்டி இது பண்ணுது அப்படின்றது தான். அனைவருக்கும் வணக்கம். தம்பி கேட்டாப்புல லிட்ரேச்சருக்குள்ளேருந்து நான் எப்படி எடுத்திருக்கிறேன் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து மனித உறவுக்குள்ளேருந்து தான் நான் மெயினாக அதை பார்க்குறேன். காரணம் என்னென்னா, நான் வந்து லிட்ரேச்சர் ஃபீல்டில் வந்த புதுசுலேருந்து ஐ திங்க் ஒரு 2000 இருக்கும். 2000லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இருந்து எனக்கு வாயில் சி மோகன் தான் எனக்கு வந்து நேரடியான அனுபவம். அவருக்கு வந்து நிறையா ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அவருடைய கதைகளை படிக்கிறது, அவருடைய கவிதைகளை படிக்கிறது, இதுக்கான அனுபவங்கள் கிடைச்சிது. அப்படி ஒரு பர்சனை நான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா லிட்ரேச்சர் ஃபீல்டில் இது ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறதில்ல ரொம்ப 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 முக்கியமான ஆள். அவர் தான் வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு கிரியா ராமகிருஷ்ணன்கிட்ட வந்து அனுப்புனார். கிரியா ராமகிருஷ்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் வந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒரு லிட்டரர் பர்சனை நீங்கள் வந்து பார்த்துக்கவே முடியாது. ஏன்னா அவர் சொல்லும்போது அவருடைய அனுபவங்களில் வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு புத்தகத்தை வந்து அது வந்து தன்னளவில் அது வந்து அதனுடைய ஆத்மாவை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்டோட தான் எப்போயுமே ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே வந்து சொல்லுவார். ஏன்னா ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நான் போகும்போது அவர் வந்து சொல்லும்போது அந்த கருத்தை வந்து முதல்ல வைப்பார். அப்போது அது ஆத்மானா என்ன அப்படின்ற போது வந்து அவர் தான் வந்து மனித உறவுகளை தான் வந்து அவர் அப்படி சொல்லுவார். லிட்ரேச்சர் அப்புறம் இருக்கட்டும், ஆர்ட் அப்புறம் இருக்கட்டும்னு எல்லாத்தையும் அப்புறம் தள்ளிடுவார். முதல்ல மனித உறவுகள் தான், உனக்கும் எனக்கும் உள்ள சம்பாஷணை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபஸ்ட்டு
அந்த அனுபவத்திலேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து புத்தகத்தை அவர் வந்து பேசும்போது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு குழந்தைய கையில் ஒவ்வொரு புக்கையும் வந்து பார்த்தும்போது ஒரு குழந்தைய கையில் வச்சிருக்கிற ஒரு ஃபீலை வந்து தான் அனுபவிப்பார். அப்போ தான் பிறந்த ஒரு குழந்தைய வந்து எப்படி வந்து ஒரு தாய் வந்து கொஞ்சமோ அந்த அளவு மாதிரி ஒரு புத்தகத்தை இதுப்பார். இப்படி தான் இவங்களோட ட்ராவல் போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோணங்கண்ணன் வந்து லிட்ரேச்சரில் வந்து எப்போவுமே தவிர்க்க முடியாத ஒரு ஆள். இவங்களோடையும் நான் வந்து ஃபுல்லாக ட்ராவல் தான். ட்ராவல்லே தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அது சந்துரு சார் மூலிமா தான் வந்து சி மோகன் அப்புறம் வந்து கோணங்கண்ணன் இவங்கெல்லாம் பழக்கம். இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நரனையும் சொல்கிறோம், வெயிலையும் சொல்கிறோம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சீனியராக வந்து நான் அவங்க 2 பேரை தான் நான் தமிழில் ரொம்ப குறிப்பாக தமிழில் வந்து சி மோகனையும் கோணங்கண்ணன் தான் பார்க்குறேன். ஏன்னா கோணங்கண்ணன்ட்ட சாதாரணமாக பேசும்போதே அவர் ரொம்ப புனைவாக தான் பேசுவார். சாதாரணமாக பேசவே மாட்டார். அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது அவ்வளவு தூரம் வந்து அதோட சொல்லாடலே வந்து பார்த்திங்கன்னா கவிதை நயமாக தான் இருக்கும். சீமோகனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப சீரியஸ் பர்சன். அவர் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லணும்னா ரொம்ப சீரியஸாக தான் அது நம்மளை வழி நடத்திட்டு போவார். ஆனால் கோணங்கண்ணன் கூட இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து இது வரைக்கும் நான் வந்து அவருடைய எழுத்தில் மட்டுமே இல்லை, அவருடைய வாழ்வியல், அவருடைய பேச்சிலே அது இருக்கும், கலந்து இருக்கும். இப்போது அவங்களோட வந்து நான் ஒவ்வொரு கவிதைக்குமே ஒரு கதைக்கோ இல்லைனா சிறுபத்திரிக்கைக்கோ நம்ம வந்து வரையும் போது நம்ம அவங்களோட அந்த கதையோடு உட்காந்து அந்த கதைக்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒட்டுமொத்தமாகவே அதை வந்து அதனுடைய சாரத்தை வந்து நம்மக்கிட்ட இது பண்ணிடுவாங்க. ஒரு டிஸ்கஷன்லேயே வந்து ஒரு கதையாடலே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லும் போதே நமக்கு டக்குன்னு ஸ்பார்க் உருவாகிடும், அவங்களுடைய விஷுவல் ஃபார்ம் உருவாகிடும். இப்படி தான் அவங்களுக்குள்ள உள்ள அவங்களோட வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது கிடைச்ச அனுபவங்கள். இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா கிரியா ராமகிருஷ்ணன்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் அவர் வந்து அவர் முதல்ல 1970 வந்து கிரியா புக்கு வந்து ஃபஸ்ட்டு வருது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அந்த 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 காலத்தில் ஒரு பாட்டு புத்தகம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில், அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அச்சிருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா ஆதிமூலம் சாரோட ஒர்க் இருக்கும். இந்த ஆதிமூலத்தை சொல்லும் போதே அவர் வந்து அவருக்கும் ஓவியருக்கும் ஒரு லிட்ரேச்சர் பர்சனுக்கும் வந்து ஒவ்வொரு பேச்சிலையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் வந்து அவரோட இன்டராக்ட் பண்ண தக்ஷணாமூர்த்தி, அப்புறம் வந்து சந்தானராஜ், ஆர்பி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு ஓவியராக வந்து அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கிறாரு. அப்போது இதுக்கப்புறம் வந்து ரொம்ப குறிப்பாக வந்து மருதுவை சொல்லணும். அதுக்கப்புறம் சந்தோஷ், ரோகிணி, இவங்க எல்லாருமே அதனுடைய வழி வர்றவங்க தான் நாங்கள் எல்லாருமே. அப்போது ஆதிமூலத்தை சொன்னதுக்கப்புறம் வந்து ஆதிமூலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மருதண்ணனும் அந்த சிறுபத்திரிக்கையோட வந்து முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். குறிப்பாக வந்து கிரியா ராமகிருஷ்ணன் கூட அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து அவருடைய ஒட்டுமொத்த அனுபவங்களையும் நம்மக்கிட்ட வந்து அவர் சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து ஒரு கதையை கடத்திடுவார். ஒரு கதையை வந்து சொல்கிறதுக்கு வந்து நிறைய விஷயம்லாம் எடுத்துக்க மாட்டேன், நிறைய டைம்லாம் எடுத்துக்க மாட்டார். இந்த கதை வந்து இதை தான் சொல்லுது. நான் குறிப்பாக வந்து நான் இமயத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். இமயத்தோட கதைகளுக்கு அவர் கூட கிரியா ராமகிருஷ்ணனோட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து அந்த கதையோட வந்து ஒரே ஒரு பார்ட்டு மட்டும் இல்லைன்னா ஒரு ஸ்பார்க்கை மட்டும்தான் சொல்லுவார். நீ இதுலேருந்து இந்த விஷுவலை பிடிச்சிக்கோ, இதுலேருந்து எனக்கு நீ பண்ணி கொடு அப்படிம்பாரு. சார் எனக்கு புரியல அப்படின்னா கூட கதையை அனுப்புனா கூட கரெக்டாக நம்ம வந்து சொன்னால் அவர் என்ன சொன்னாரோ அந்த ஸ்பார்க்கு தான் நமக்கும் வந்து கரெக்டாக சிங்க்ரனைஸ் ஆகும். அந்த அளவுக்கு எழுத்தோட வந்து அவர் வந்து அவ்வளவு தூரம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணார் நம்ம கூட. ஃபஸ்ட்டு கிரியா ராமகிருஷ்ணன் தான், அதுக்கப்புறம் சி மோகன், இவங்களோடலாம் வந்து ட்ராவல் பண்ணோட அனுபவங்கள் தான். மனித உறவுகளை தான் எல்லாருமே, கோணங்கனும் சரி கிரியா ராமகிருஷ்ணன் சரி, இதைத்தான் முன்ன வைப்பாங்க. லிட்ரேச்சரை அப்புறம் தான் வைப்பாங்க, அப்புறம் ஓவியத்தை அதுக்கப்புறம் தான் வைப்பாங்க.
தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலி நம்ம வந்து உண்மையிலே சி மோகன் சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி ஆர்டிஸ்ட்டாக, ஏன்னா தமிழ் சூழலில் வந்து தொடர்ந்து வந்து ஆர்டிஸ்ட்டுகள் பற்றி தொடர்ந்து எழுதின ஒரு லிட்ரேச்சர் பர்சன் வந்துட்டு சி மோகன் சார் தான். ஈவன் அவர் வந்து நம்ம மறைந்த ஓவியர் ராமானுஜம் பற்றி ஒரு நாவலே எழுதியிருக்காரு, ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி. மேபி நிறைய நம்ம நண்பர்களுக்கு நிறைய தெரியாமல் இருக்கும். விந்தை கலைஞனின் நாட்குறிப்புகள்னு சொல்லிட்டு ஒரு நாவல். அவர் வந்து ராமானுஜம் இருந்தார் இல்லையா நம்ம இதில் சோழமண்டலில் முன்னாடி, அவரை மையமாக வச்சு அவரை தான் ப்ரொட்டகனிஸ்டாக வச்சு அந்த நாவலே எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி கோணங்கி அண்ணனையும் வந்து சொல்லணும். அவரும் வந்து தொடர்ந்து ஆர்டிஸ்ட்டுகளோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருடைய கல்குதிரை மாதிரியான லிட்டில் மேகசினில் வந்து ஆர்ட்டுக்கு வந்து ரொம்ப லிட்ரேச்சருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதே மாதிரி ஆர்ட்டுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு பர்சன். அதே மாதிரி கிரியா ராமகிருஷ்ணன் சாரும் வந்து இப்போ சால்ட்டுக்கெல்லாம் முன்னோடின்னு சொல்லலாம். டிசைனிங்கில் வந்து ரொம்ப அந்த ஒரு விஷுவல் ஆஸ்தட்டிக்ஸை வந்து லிட்ரேச்சர் புக்ஸ் இதில் வந்து ரொம்ப கவனம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தவர் வந்து கிரியா ராமகிருஷ்ணன். கிட்டத்தட்ட தமிழில் வந்து பப்ளிஷிங் இதில் ஒரு சூப்பரான ஒரு ஆஸ்தட்டிக்ஸ் இதை க்ரியேட் பண்ணதில் கிரியா ராமகிருஷ்ணன் வந்து ஒரு முன்னோடி அப்படின்றதான். அவங்க எல்லாருக்குமே வந்து ஆர்டிஸ்ட் சார்பாக வந்து நம்ம உண்மையிலே ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. தடத்தில் வந்து சீமோகன் வந்து நவீன ஓவியம் ஒரு பார்வைன்னு ஒரு தொடர் இருந்தால, அது கண்டிப்பாக ஒவ்வொரு ஓவியரும் ஒவ்வொரு படைப்பாளையும் வந்து அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு தொடர். அது தடத்தோட பொறுப்பாசிரியராக வந்து ஆக்சுவலி வெயில் தான் இருந்தார். அதுவும் வெயில் இருந்தப்போ தான். ஆமாம். ஆமாம், நம்ம மோனிகா ஜெயஸ்ரீ வந்து ஒரு தீராநதியில் ஒரு தொடர் எழுதினாங்க. அதுவும் வந்து பொதுவாக ஒரு நவீன ஓவியம் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து தமிழில் தந்திருக்கு. ஆக்சுவலி அடுத்து நரன் கிட்ட இந்த கேள்வி கேட்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்கன்றது தெரியும். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. சரண்ராஜ் மாதிரிப்பட்டவங்கலாம் உங்கள் ஸ்டாலில் இருந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், சிபி உங்களோட இதில் இது ஒர்க் பண்ணியிருக்கிறது தெரியும். பொதுவாக ஆர்டிஸ்ட்டுகள் படிக்கிறாங்களா, வாசிக்கிறாங்களா, இல்லை அவங்க ஏன் வாசிக்கணும் அப்படின்றத ஒரு ரைட்டராக, ஆர்ட் தெரிஞ்ச ஒரு ரைட்டராக நீங்கள் சொல்லலாம். என்னன்னா வந்து நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவேன். ஓவியத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆகி நான் நிறையா கதைகள் எல்லாமே எழுதியிருக்கேன். அப்புறம் என்னுடைய கதை மாந்தர்களாக கிட்டத்தட்ட ஒரு 4 கதைகளில் வந்து ஓவியர்களை தான் வந்து ஒரு மைய கதாபாத்திரமாக உருவாக்கி நான் பண்ணியிருக்கேன். 2 பெண் ஓவியர்கள், 2 ஆண் ஓவியர்களை வச்சு மையமாக வச்சு. ஏன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வெயில் சொன்னது தான், நானும் ஓவியர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அப்படி இருந்துக்கலாமா இருக்கும். ஏன்னா இப்போ ஓவியக் கல்லூரின்னு ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. நானுமே கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப ரகசியமாக சில மனிதர்கள்ட்ட மட்டுமே காட்டுவேன். அதை மன்னிக்கணும், கேள்வி மறந்துட்டேன். ஓகே, படிக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் சந்தித்த வரைக்கும் சில ஓவியர்கள் வந்து நீங்கள் சந்துரு மாஸ்டர்லாம் நிறையா அவருமே எழுதுகிறாரு. அப்புறம் நிறைய கவிதை எழுதக்கூடிய ஓவியர்களுமே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப நண்பர்களாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, இப்போ நான் உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப கான்வர்சேஷன் ரொம்ப கிடையாது. ரோகிணியோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரோகிணி அப்படின்னா குடும்பத்தோடைய நண்பர். அதனால் வந்து நீங்கள் வந்து ரோகிணியோடைய அந்த நேரம் வந்து 361 நடத்தினேன். அதுவுமே எப்படி நடந்தது அப்படின்னா, திடீர்னு ஒரு ஓவியருடைய ஒர்க்கை பார்க்கும்போது திடீர்னு ஒரு எனர்ஜி வரும் பயங்கரமாக. வந்து அந்த ரோகிணியோடைய ஓவியமும் ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2011-12 இருக்கிறோம் அந்த காலகட்டம். அப்போது வந்து திடீர்னு ஒரு ஒர்க்கை பார்க்குறேன். நானும் கோணங்கி அண்ணனும் தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னடா பார்த்தேன் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ஓவிய இது பார்ப்பேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஒன்று பார்த்தேனே, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப நிற்கக்கூடிய ஒரு மனசில் அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்குது அப்படின்னா, அடுத்த நாள் மதியம் எனக்கு கால் பண்ணார், போய் அந்த ஒர்க்கை போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்ட்டு. நானும் கோணங்கனும் முதல் நாள் நான் பார்த்துருக்கேன், அடுத்த நாளும் திரும்ப வந்து அந்த ஓவியத்தை வந்து பார்க்குறோம். ஸோ எனக்கு என்னென்னா, தொடர்ச்சியாக வந்து ரோகிணியோடைய ஒர்க் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம். அப்போ வந்து ரோகிணியோட அறிமுகம் கிடைக்குது. அப்போ வந்து அவங்களுடைய குடும்பத்தோட இன்வைட் பண்ணுறாங்க, நானும் போகிறேன். அந்த கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த மனிதரை வந்து நீங்கள் வந்து நேரடியாக எனக்கு தெரியுது. அவங்களுடைய மன வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியுது. ரோகிணிக்கு அந்நேரம் பெருசாக தமிழ் இது பண்ணி வாசிப்பாப்பில், இல்லை யாரோ வாசிச்சாங்கன்னா கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி வருது. என்னென்னா, நம்ம வந்து ஒரு இதழ் ஆரம்பிக்கலாம். எவ்வளோ முக்கியமாக இருக்குது இந்த ஓவியங்கள் எல்லாமே. ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு கவிஞனை பார்த்தா எப்படி இருக்கும், திடீர்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதையோ நாவலோ வாசித்தா எப்படி இருக்கும்.
இந்த நீங்கள் இப்போ சொன்ன விந்தை கலைஞனின் உருவச்சித்திரம், நான் வந்து ராமானுஜனுடைய இதை வந்து நான் அன்றைக்கி தான் புக்கு வாங்கிட்டு போய் படிக்கிறேன். அதிகாலையில் ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சீமோன் சாருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், சார் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா எனக்கு, ஏன்னா அன்றைக்கி தான் புத்தகம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு ஓவியனை பற்றின ஒரு நாவல் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப அது விருப்பமான ஒரு நாவலாக இருக்குது. அப்புறம் கூடுதல் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா, அது சால்ட்டில் தான் இப்போ அடுத்து வரப்போகுது அந்த புத்தகம் வந்து. ஸோ அப்போ என்னென்னா 361 ஆரம்பிக்கும் போது வந்து ரோகிணியுடைய ஒர்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 4 வருஷம் ஒரு இடைவெளி என்ன அப்படின்னா 2017 நினைக்கிறேன். மணியண்ணன், காந்திராஜன் சார், புருஷோத், நட்ராஜ் நினைக்கிறேன், ஒரு 4-5 பேர் சேர்ந்து எல்கேயில் ஒரு ஒர்க் வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்தது. ஏன்னா அதுலேருந்து தான் நான் தொடர்ச்சியாக ஓவியமே பார்க்க ஆரம்பிக்கிறேன். 2007 அது. அதுக்கப்புறம் 2011 வந்து 361 ஆரம்பிக்கும் போது ரோகிணியுடைய அந்த ஒரு பட்டாம்பூச்சியோடைய இது இருக்கும், ஒரு இது தும்பியினுடைய ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த உள்பக்கத்தில் வந்து ஒரு இது இருக்கும், ஒரு அந்த ஓவியம் நிறைய பேர் வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பெண் வந்து தன்னுடைய உடலை வந்து ஒரு பெரிய சிசரால் வந்து கட் பண்ணுற ஒரு ஒர்க் வந்து, அது எனக்கு பயங்கரமாக ஒரு பெண் ஏன் அந்த ஒர்க் அப்படிங்கிறதுக்கான கான்வர்சேஷனில் தான் ஆரம்பித்தது. ரோகிணியோட நட்பு வந்து அப்படி தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து சில இதழ்கள் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அவங்களுமே, ஏன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து எப்படின்னா 2 பேருக்குமே பயனளிக்கக்கூடிய ஒன்றா இருந்தது. அவங்க வந்து கவிதையிலேருந்து கவிதைனா இதில் என்ன இருக்குது, அந்த கவிதை எனக்கு என்னன்னு படித்து காட்டு. அப்புறம் அது வந்து என்ன அப்படின்னா, நான் சில கவிதைகளை படிக்கும்போது கணேஷை வச்சு படிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதனுடைய உள்ளர்த்தத்தை, ஏன்னா 2 பேருக்குமான 2 ஆர்ட் ஃபார்முடைய எக்ஸ்சேஞ்ச் வந்து அங்கே இருந்தது. ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டது, என்னுடைய ஆர்ட் ஃபார்ம்லேருந்து அவங்க எடுத்துக்கிட்டது, அவங்களுடைய ஆர்ட் ஃபார்ம்லேருந்து நான் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. அது தொடர்ச்சியாக வந்து அவங்க அதுக்கப்புறம் நிறைய, நான் அப்படி நினைக்கிறேன், அவங்களுமே அந்த ஒர்க்குடைய ரொம்ப பயங்கரமான திரும்ப ஒரு தன்னார்வம் ஒன்று வரும் இல்லையா, திடீர்னு ஒரு நம்மளுடைய ஒரு மனநிலை, ஆர்ட் உடைய மனநிலை அதனுடைய வீச்சாக ஒரு பீக்கில் போகும் அது. ஸோ தொடர்ந்து அதுக்கப்புறம் ரோகிணியுடைய ஒர்க் எல்லாமே கண்டினியூஸாக அப்படி போயிட்டே இருந்தது. அப்புறம் இப்போ போன டிசம்பர் அந்த ஒர்க் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக பழையதனுடைய எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு திரும்ப வேற ஒன்றா இருந்தது. ஸோ இதே போல் வந்து மணிவண்ணன் சார், மணியண்ணனுடைய ஒர்க் எல்லாமே வந்து ஏன் அவருக்கு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா, எனக்கு சிவகாசி தான், விருதுநகர் பக்கத்தில் சிவகாசி, இங்கேருந்து எங்கள் ஊரில் இருந்து நிறையா ஓவியர்கள் அங்கே போவாங்க. அப்படி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஓவியர்கள், இங்கே இருக்கக்கூடிய எனக்கு அந்த தீப்பெட்டி இது, அப்புறம் ஏதாவது பிரிண்டிங்கோடைய சின்ன சின்ன இது, ஏன்னா அப்போ தான் வந்து நான் இது பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அந்த எல்லாருமே வயது வந்தவர்கள் தான். ஸோ செக்ஸ் புக்கோடைய இதெல்லாம் காலகட்டம், அதுலேயுமே ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் இருப்பான், உள்ள அழகாக வந்து வரைஞ்சிருப்பான். ஸோ இப்படி வந்து எல்லாத்துலேயுமே சில ஓவியங்களை வந்து நீங்கள் இது பண்ண. அப்புறம் இன்னொன்று வந்து அடிப்படையாக நம்ம சொல்லணும்னா கோவில்கள், இங்கே இருக்கக்கூடிய கோவில்களை ரொம்ப நம்ம மையமாக சொல்லணும். ஏன்னா கோவில்கள் வந்து 2க்கும் கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஏன்னா கோவில்களில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த திருப்பாடல்களோ மற்ற எல்லாமே செய்யுள்களோ ஏதோ ஒன்று வந்து எழுதி போட்டிருப்பாங்க. அது எல்லாமே தெய்வத்தையோ இல்லாட்டி அந்த மன்னரையோ வந்து ரொம்ப புகழ்ந்தோ ஏதோ ஒன்று எழுதியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கல்ப்சர்ஸ், ஏன்னா நம்ம வந்து உலகம் முழுக்க வந்து எந்த உலகத்தில் எங்கேயுமே இந்தியா மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய எக்ஸிபிஷன் எப்பயுமே வந்து ஒரு நிலையான ஆயிரக்கணக்கான வருடங்களாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் வந்து எங்கே இருக்குமான்னு தெரியாது. ஸோ நம்ம என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய மரபாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூடு பற்றிலாம் ரொம்ப வெளிப்படையாக வேற ஒரு ஃபார்மாக நீங்கள் வந்து சிலைகளாக நீங்கள் வந்து ரொம்ப முன்னாடியே நம்ம பேசிட்டோம். ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம வந்து மனநிலையாக நம்ம வந்து பக்குவப்பட்ட ஒரு மனநிலையாக ரொம்ப பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம இப்போ அதை ஏதோ மதத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா, யாருமே கோவிலில் வந்து சிலைகளை நிமிர்ந்தே பார்க்குறதே கிடையாது. அந்த ஸ்கல்ப்சர்ஸ் என்னங்கிறத ரீட் பண்ணுறதே கிடையாது. அந்த ஸ்கல்ப்சர்ஸ் அப்சர்வ் பண்ணுறதே கிடையாது. நம்ம அதுக்கு வந்து சில சூழ்ச்சிகள், நீங்கள் வந்து என்னென்னா அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணணும், இந்த பாதங்களை வச்சு, ஏன்னா நம்ம வந்து மேலே பார்த்துடக்கூடாதுங்கிறது தான் அது எல்லாமே பொலிட்டிக்கலாக அது எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்ட் ஃபார்மும் ஒன்றா இருக்கும். நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கல் சுவடுகளில் இருக்கக்கூடியது, ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்னா நம்ம மதம்ங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு மீதி நிறையா விஷயத்தை வந்து நம்ம அதை மறந்துட்டோம். நம்ம வந்துட்டு ஸோ ரொம்ப நம்ம கலை இதாக வந்து ரொம்ப வேறு மாதிரியாக இருந்தோம். நம்ம வந்து இப்போயும் அப்படி தான் இருக்கிறோம். அது திரும்ப அந்த விஷயங்கள் வந்து இந்த ஜெனரேஷனில் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று நம்ம தொடர்பில் இருக்கும். ஆர்ட் எப்பயுமே ஒரு கலை உணர்வு வந்து எல்லாருமே சிந்திக்கிறது ஒரே போல தான் சிந்திக்கிறோம். வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் தான் மாறுது. ஒன்று ஓவியமாக மாறுது, இன்னொன்று கவிதையாக மாறுது, கதையாக மாறுது, நாவலாக மாறுது, இல்லை வேறு ஆர்ட் ஃபார்மாக ஏதோ ஒன்று மாறுது. உங்களுடைய இதில் படி சொன்னோம்னா மீடியமாக நீங்கள் வந்து என்னென்னா
இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப பெரிய கேன்வாஸில் சொல்லணும்னு விருப்பப்படுறேன், ஒரு பெரிய வாழ்வியலை சொல்லணும்னு விருப்பப்படுறேன், பல வருடங்களுக்கான வாழ்வியலை சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா ஒரு நாவலை தேர்ந்தெடுப்பேன், அந்த மீடியத்தை தேர்ந்தெடுப்பேன். இல்லை ஒரே ஒரு இன்சிடெண்ட், ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இதை வந்து ஷார்ட் ஸ்டோரியாக வந்து, இல்லை ரொம்ப வீரியமாக அதை ரொம்ப பொயட்டிக்காக தான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கான ஒரு அதே விஷயந்தான். நீங்கள் சிந்தனையாக அதே தான் இருக்குது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து சிந்தனையாக அதே தான் இருக்கும். உங்களுக்கு நமக்கு சிந்தனை முறையில் வந்து நம்ம எல்லாருமே ஒரே போல தான் இருக்கும். அது வெளிப்படுத்தக்கூடிய முறையில் தான் இதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து சில ஓவியர்கள் வந்து நான் வாசித்த வரைக்கும் வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து வாசிக்கிறாங்க, கொஞ்சம் வாசிக்கிறாங்க. நீங்கள் வந்து முதர்ந்தே வந்து நீங்கள் பொதுவாக இலக்கியத்தோடு தான் இணைந்து தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நான் முத எப்போ 2004 வந்து உயிர்மை காலச்சுவடோடு சேர்ந்து நீங்கள் அசோசியேட்டாக நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ மணியண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்க லீனா நேரம் அப்போ தான் நினைக்கிறேன் மணியண்ணா 2005, 2006 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து அவர் அந்த ஒரு எல்லாருமே நான் பார்த்த சில பேர் வந்து ரோஹிணி இப்போ வரைக்குமே நிறைய உங்களோட எனக்கு நான் ஏன் திரும்ப அந்த பேர்களை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிந்த மனிதர்கள், ஏன்னா அவங்க எல்லாருமே இலக்கிய மனிதர்களோட தொடர்ந்து வாசிப்புலையும் இப்போ இருக்காங்கங்கிறதுனால தான். இப்போ சிபி இருக்காரு, எனக்கு இப்போ ஒரு 3 வருஷமாக பழக்கம், ஆனால் அவர் தொடர்ந்து வாசிக்கிறார், இலக்கியம் வாசிக்கிறாங்க. அப்புறம் இலக்கியம் வாசிக்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு தெரியும். இங்கே பொதுவாக எனக்கு அறிமுகம் இல்லாட்டினாலுமே அந்த ஓவியர்களாகவே எனக்கு வந்து நிறைய பேர் வாசிக்கிறாங்க. அவங்களுக்குமே அந்த ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, வேற ஒரு இதில் இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வேற ஒரு அந்த ஃபார்ம்ல இருந்து ஓவியமாக வெயில் சொன்னாப்புல இல்லையா, அவருக்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஓவியமாக தான். ஏன்னா எல்லாருக்குமே எனக்கு அதே தான். நீங்கள் வந்து ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாமே விஷுவல்ஸாக தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நமக்கு கடைசி வந்து நினைவில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து எழுத்துக்கள் கிடையாது, ஓவியங்கள் தானே. ஊர் பக்கம் ஒரு வார்த்தை உண்டு, அந்த இந்த சுவர் ஓவியங்கள்லாம் வரைகிறவங்கள வந்து அந்த எழுத்து வரைகிறவன் தான் சொல்லுவாங்க, எழுதிட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க, எழுத்து வரன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டுமே எழுத்தும் ஓவியமும் ரெண்டுமே வந்து எப்பயுமே தொடர்பில் இருக்கக்கூடிய ஒன்று தான் அது. ஏன்னா முதல் மொழி இல்லை நமக்கு பாறை ஓவியங்கள் எதுவுமே வந்து மொழி தோன்றுவதற்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒன்று இல்லையா. கரெக்ட். ஆக்சுவலி வெயில் அண்டு நரன் 2 பேருமே சொல்லும்போது மொழின்றது பின்னாடி வந்தது. நம்மளோட ப்ரிமிட்டிவ் லாங்குவேஜுங்கிறது விஷுவல் தான் பேசிக்காக. ஸோ வந்து ரைட்டர்ஸுமே பிகாசோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மேபி அவங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு தான் மொழியில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ரைட். இப்போ நான் வந்து ஹரிகி முரகாமி மாதிரி ரைட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய புத்தகங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஸ்டைல் ஆஃப் இதில் வரும். உதாரணத்துக்கு வந்து இது பெங்குயின் விண்டேஜ் பப்ளிஷிங்கில் வரக்கூடிய அவருடைய புத்தகங்களுக்கு வந்து சூசனா டீன் சொல்லி ஒருத்தவங்க வந்து கிரியேட்டிவ் டைரக்டராக இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முரகாமியோட புத்தகங்கள் பார்த்திங்கன்னா நோமா பார்ன்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து தொடர்ந்து அவங்களோட டிசைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து தமிழில் நீங்கள் நேரம் கேட்டிங்களா, ஆக்சுவலி வந்து முரகாமியோட ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அவருடைய கவர் டிசைன்ஸ் எல்லாமே நோமா பார் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் பேசிக்காக அவருடைய ஒர்க்கு. அதை வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு சூசன்னா டீன் சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் வந்து இதில் பென்குயின் விண்டேஜில் இருக்கிறாங்க. இப்போ ஏன்னா நான் 2 பேருமே பப்ளிஷிங் வச்சுருக்காங்க. நரன் வந்து சால்ட் வச்சுருக்காரு, ஆக்சுவலி வந்து வெயிலுமே கொம்பு அப்படின்ற ஒரு பப்ளிஷிங் வச்சுருக்காரு. லாஸ்ட் டைம் அவர் கொம்பில் இருந்து மாரி செல்வராஜோடைய போய்ட்ரி கலெக்ஷன் கூட வந்திருக்கு, டைரக்டர் மாரி செல்வராஜோடது. ஸோ வந்து அதான் நீங்கள் 2 பேரும் பப்ளிஷராகவும் இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு செட்டப்புகளை உருவாக்கி டிசைன் பப்ளிஷிங்க்கும் ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜை உருவாக்குறதுக்கான ஸ்கோப் இங்கே எப்படி இருக்குது, அந்த மாதிரியான இனிஷியேட்டிவெல்லாம் நம்ம சேர்ந்தே கூட அதை பண்ணலாம் அப்படின்றதுக்கே கேட்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக அது பண்ண வேண்டிய ஒன்று தான். ஏன் சொன்னேன்னா, இப்போ நரன் சொல்லும்போது திரும்ப வந்து நம்ம இப்போ மணி வேணும்னா சந்தோஷம் இல்லாத ரோஹிணி, ஆனால் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்கிறாங்க, ஆனால் லிட்ரேச்சரோட மேபி தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. நம்ம அப்படி ஒரு பிரிட்ஜை உருவாக்கி இன்னும் இங்கே நீங்கள் ஒர்க்கு பார்த்துருக்கீங்களா, நிறைய ஒர்க்ஸ் உள்ளே கொண்டு வந்துடலாம். பப்ளிஷிங்லேயே ஆர்ட் ஒரு ரிவல்யூஷன் கூட நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான இதான் ஆஸ் எ பப்ளிஷராக நீங்கள். இல்லை, நிச்சயமாக என்னென்னா ஒரு புத்தகத்தினுடைய முகம் அது வந்து ஆக்சுவலி குறிப்பாக நான் நரனெல்லாம் ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். சிற்றிதழ் நடத்தணுங்கிறது வந்து ஒரு பெரிய வேலை, அது எந்த விதத்துலையும் லாபம் தராத ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை வந்து ரொம்ப பேஷனாக செய்யணுன்னா அதுக்கு ஏதோ ஒன்று தேவை, அதை தர்றது முதல்ல ஓவியர்கள் தான். இப்போ குறிப்பாக வந்து நான் வந்து கொம்பு அப்படின்னு பத்திரிகை நடத்தணுன்னு படைப்புகள் வாங்கிட்டு இருப்பேன், 10 பேர்ட்ட கவிதை வாங்கியிருப்பேன், 2 சிறுகதை வாங்கியிருப்பேன், கட்டுரைகள் வாங்கியிருப்பேன். ஆனால் அதை தொகுத்து புக்காக கொண்டு வர்றதுக்கு, அந்த இதழாக கொண்டு வர்றதுக்கு தாமதமாகிட்டே இருக்கும், பணம் இருக்காது. சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். திடீர்னு வந்து அட்டை ஓவியத்துக்கு நான் யார்ட்டையும் கேட்டிருப்பேன் ஒருத்தட்ட. என்னுடைய முதல் கொம்பு சிற்றிதழுக்கு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து திருநாவுக்கரசுன்னு ஒரு ஓவியர் வரைஞ்சது தான். காஃபி டிகாஷனில் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டிவாக ஒரு விமன் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி அனுப்பினார். அந்த பெயிண்டிங் வீட்டுக்கு வந்த ஒரு 15-20 நாளில் நான் அந்த புக்கை ரெடி பண்ணிட்டேன், அந்த இதழை ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அது மூவ் பண்ணுது.
உடனே இதை வந்து ஒரு 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 எக்ஸ்பீட் பண்ணணும் எனக்கு இதை. அதை இதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆள் யார் அப்படின்னா நானாக இருக்கணும்னு எனக்கு ஒன்று தோணுதில்லை. இது வந்து தோணணும் ஆக்சுவலி. அண்ட் இப்போ என்னோட எல்லா புத்தகத்துக்கும் வந்து ஓவியர் மணிவண்ணன் அவர்கள் தான் வரைஞ்சிருப்பாங்க. எனக்கு அதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, நான் ஒரு தொகுப்பு எழுதி அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் அதுக்கு அதை இன்டர்பிரேட் பண்ணுறாரு அல்லது அது ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. ஏன்னா நான் கேட்பேன், நீங்கள் வந்து இந்த ஓவியங்கள் பிடிச்சி வரைகிறீங்களா? சமயத்தில் பிடிக்காமல் அவர் சொன்னார், பிடிக்காமல் கூட சில நேரத்தில் வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு விமர்சனம் கூட வரைவேன்னு சொல்லுவார். ஸோ இப்படி நான் ஒரு தொகுப்பை வந்து ஒரு ஓவியர் கண்ணில் அவர் இதை என்னவா பார்க்குறாரு, இந்த புக்கு என்ன முகம் கொடுக்க விரும்புகிறாருன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த கண்ணோட்டம் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து அப்படி தான் ஒரு கொண்டு கொடுத்தல உறவாடலை வந்து நிகழ்த்த முடியும். இப்போ நான் கடைசியாக வந்து ராம் சந்தோஷோட தொகுப்பு நான் போடும்போது எனக்கு சந்தோஷம் தான் போடணும் அப்படின்னு சொன்னான். ஏன்பா அப்படின்னு, இல்லை அவர் இதுக்கு என்ன பண்ணணும்னு என்ன பண்ணுவார்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் போய் இளையராஜாட சொல்லும்போது சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, இப்படி ஒரு டியூன் வரப்போகுதுங்கிறப்போ ஒரு பெரிய உத்வேகம் வருது இல்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு புக்கு நான் போட போகிறேன், என்னுடைய புக்கு வரப்போகுது. அந்த புக்குக்கு இப்படி ஒரு ரேப்பர், நீங்கள் பெரும்பாலான ஒரு பழமொழி உண்டு, புத்தக அட்டையை வச்சு புத்தகத்தை எடை போடக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. ஆனால் உண்மையிலேயே உலகம் முழுக்க புத்தக அட்டையை வச்சு தான் புத்தகங்கள் எடை போடப்படுது. அதில் அட்டையும் புத்தகமும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறது மேட்ரு. அப்படி பண்ணிவிட்டு அது பெரிய வெற்றி. நான் பெரும்பாலும் அப்படி பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணுறது தான் சக்ஸஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த உறவு சரியாக அமைஞ்சா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு சமீபத்தில் ஒரு படம் பார்த்துருந்தேன், இவர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட தானே SAW இந்த சுறாபத்திய படம். அந்த அந்த படத்துக்கு கவர் டிசைன் எப்படி பண்ணாங்க, அது எவ்வளோ பெரிய கிரியேட்டிவ் ப்ராசஸாக இருந்தது, அதுக்கு டைட்டில் எப்படி சூஸ் பண்ணாங்க, அது எப்படி கிட்டத்தட்ட அது எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. அப்படி தான் ஒரு புத்தகம் வர முடியும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் சொன்ன சிக்கல் என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இந்த ஒரு புத்தகம் ஒரு ப்ராடக்டாக வருது அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த புக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஏதோ ஒரு வணிக நோக்கில் பண்ணும்போது இதெல்லாம் யாருமே யோசிக்க முடியாது. அப்போ வந்து இதுக்கு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் தேவைன்னு நினைக்கிறேன் முக்கியமாக. இப்போ நானோ நரனோ அல்லது மணிவன் அவர்களை வந்து இப்படி ஒன்றா இருக்கும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு ஆள் கோணங்கி சொல்லணும். அவர் சீமோகன் சொன்ன மாதிரி, சீமோகன் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா எனக்கு உண்மையிலே நவீன ஓவியங்கள் பற்றி இவ்வளவு புரிதல் வந்திருக்காது. அவர் வந்து கைட் பண்ணுறாரு. இப்படி ஒரு ஓவியர் இருக்கார் பால் காக்கின்னு, ஒரு வான்கா தெரியும், திடீர்னு பால் காக்கின்னு அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது யாரும் அவன் போய் தேடி பார்த்தா அது பெரிய வேர்ல்டாக இருக்குது. இப்படி அறிமுகப்படுத்தி அந்த நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்த்தது வந்து சீமோகன். குறிப்பாக நான் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு ஓவியம் வச்சுருக்கிறேன். பீட்டர் பிரிகலுடைய எல்டர் அவருடைய ஒரு சந்தை அப்படிங்கிற ஒரு ஓவியத்தை நான் இன்னைய வரைக்கும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கேன். அது வந்து அதுக்குள்ளே அது ஓயவே இல்லை, அது தீரவே இல்லை. அந்த பெயிண்டிங் வந்து நெதர்லாண்ட் ப்ராவர்ப்ஸ் அதோடைய அந்த டைட்டில், அந்த பெயிண்டிங் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கதை, சிறுகதை, நாவல், கவிதை அதுக்குள்ளே ஊற்று எடுத்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நெதர்லாந்து நாட்டினுடைய பழமொழிகளை விஷுவல் பண்ணியிருக்காரு அவர். ஆனால் அவர் வெறுமனே பழமொழிகளை விஷுவல் பண்ணலை. எனக்கு அந்த பெயிண்டிங் எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்னா, நான் வந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் தின்னுங்கள், நானோ என் பன்றிகளுக்கு ரோஜாக்களையே தருவேன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அப்போ கோணங்கி வந்து என்ன பண்ணார்னா, படிச்சுட்டு டேய் நீ ஒரு ஓவியத்தை பார்த்து இது எழுதினியா, ஏன்னா அது மாதிரியே இருக்குது அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க, என்ன இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரகசிய பெட்டி வச்சுருப்பார். அதுக்குள்ளே பல இதெல்லாம் இருக்கும், வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும். அதுலேருந்து ஒரு புக்கு எடுக்கிறாரு. எடுத்து அதுதான் இப்போ பீட்டர் பிரிகலுடைய புக்கு. எடுத்து பார்த்தா ஒருத்தன் வந்து பன்றிகளுக்கு ரோஜாக்களை போட்டுட்ருக்கான். நான் ஷாக் ஆகிட்டு, என்னடா இல்லைண்ணா நான் அதை பார்க்கலண்ணா அப்படின்னு. பயங்கரமான பெயிண்டிங்டா பாடுறா அப்படின்னு சொல்லி ஒன்று அப்படி காமிச்சிருக்காரு. எனக்கு மனம் ரொம்ப சங்கடமாக போச்சு. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இப்போ இந்த படத்துலேருந்து அதை காப்பி அடிச்சிருக்காங்க, அந்த இடத்துலேருந்து இதை காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொன்ன மாதிரி ஆகிடுமே. இது என்னடா எல்லோரும் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அந்த வரியை நம்ம முடிச்சு விட்ருவாங்க போலேன்னு ஒரு பதட்டத்தில் அந்த பெயிண்டிங்கை பற்றி நான் படிக்கிறேன். என்னெல்லாம் இருக்குது இதில் என்ன அப்படின்னு படிக்கும்போது, பண்டிகளுக்கு ரோஜாக்களை போடாதங்கிற அந்த பல பிராவர்ப்பை தான் அவர் வரைஞ்சிருக்கிறாரு. என் பெர்ஸ்பெக்டிவ் அதில் இல்லை. ஆனால் இப்படி பழமொழிகளுக்காக அவர் வரைஞ்ச ஒவ்வொரு ஓவியத்துக்குள்ளேயும் அதுக்கு அப்படியே எதிர்விதமாக சிந்தித்து பார்க்குறதுக்கான எல்லா விதமான இதுவும் அதுக்குள்ளார இருக்குது. இப்போது இப்படி கோணங்கி மாதிரி அல்லது வந்து சீமோகன் மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒரு புக்கு நான் எப்படி கொண்டு வர்றது, ஒரு புக்குக்கு அதில் ஓவியரோட எப்படி தொடர்பு இருக்கணும், யாரோடலாம் அந்த புக்கு தொடர்பில் இருக்கணும், அதுக்கு எத்தனை பேர் வாசிக்கணும், அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து இல்லை. அண்ட் அது அப்படிப்பட்ட மதிப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சூழலில் வந்து ஓவியம்னா என்ன, நெட்டில் தட்டினா கிடைக்க போகுது, என்ன கான்செப்டில் எப்படி ஏஐ வேறு வந்துருச்சு,
இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்துட போகுது. இதில் ஒரு ஓவியத்தை போய் நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்போ இதில் என்ன ஒன்று அடிபடுது அப்படின்னா, ஆர்ட் பற்றியான ஒரு ஆழமான பார்வை வந்து மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மேலோட்டமாக ஒரு கவிதை, ஒரு ஓவியம்னு இருக்குது. ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டிஸ் பற்றி ரொம்ப நுட்பமாக பேச வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக வந்து நம்ம தொடர்ந்து ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ஆழ்மனம் தொடர்புடையது. இப்போ நம்ம தமிழில் வந்து ஓவியமும் கவிதையும் ஒரே நேரத்தில் ரொம்ப ஒரு தீவிரமாக பிணைஞ்சு இருந்த ஒரு விஷயம், அல்லது ஓவியத்திலிருந்து கவிஞர்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்ட விஷயம்னா நம்ம சர்ரியலிசம் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ இன்னைக்கு எழுதப்படுற எல்லா கவிதையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும், ஒரு கவிஞன் வந்து என்ன வேணாலும் எழுதி ஒரு அது பயங்கரமான கவிதையாக மாற்றணும், அதை பார்க்க முடியும், பார்க்க வைக்க முடியுங்கிறது வந்து சர்ரியலிசம்லேருந்து உருவானது தான். ஏன்னா எந்த எல்லையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடம். இப்போது அந்த சர்ரியலிசம் அப்படிங்கிற ஒன்று வந்து ரொம்ப ஒரு ஒரு கனவுத்தன்மையோடு இருந்தால் போதும், அந்த கனவுத்தன்மை அல்லது ஒரு மெல்ட் ஆகிற தன்மை மட்டுமே அது சர்ரியலிசம் நிறைய புரிஞ்சிக்கப்படுது. ஆனால் ஒரு ஆழமான அந்த ஆர்ட் பற்றியான புரிதல் இங்கே இல்லை, உண்மையில் நிகழலைன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மேஜிக் ரியலிசமாக இருக்கலாம், அல்லது சர்ரியலிசமாக இருக்கலாம். நீங்கள் பல்வேறு விதமான இங்கே சொல்லப்பட்டிருக்கிற போஸ்ட் மாடர்னிசம் உட்பட சொல்கிறேன் எல்லா இசங்களுமே ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளப்படாமல் ஒரு நேம் ட்ராப்பிங்காக எல்லோரும் சொல்லி நம்மளுக்கும் பழக்கமாயிடுச்சு, எல்லோரும் சொல்லி அதை மாதிரி எழுதுகிறோம். இப்படி இருக்க தவிர நம்ம ரொம்ப ஆழ்ந்து ஒரு வாசிப்புக்கும் ஓவியம் பார்த்தலுக்கும் நம்ம பழகலைன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஓவியத்தை பார்க்குறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது கால எல்லை இல்லாத ஒரு நேரம் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அதை நம்ம அவ்வளவு கூர்மையானதா நுட்பமானதா நம்ம மதிக்கலையோ அல்லது அப்படி எடுத்துக்கலையோ அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த பரபரப்பான ஒரு ஒரு வாழ்க்கையில் நம்முடைய ஆழ்மனங்கள் உரையாடிக்கிற தருணங்களை நம்ம ஏற்படுத்திக்கவில்லை நினைக்கிறேன். ஒரு ஓவியரும் ஒரு கவிஞரும் ஒரு கவிதையை படிச்சுட்டு ரொம்ப நேரம் சைலன்ஸில் இருந்து ஒரு ஓவியர் சொல்கிற வார்த்தைக்காக வெயிட் பண்ணி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு தேநீருக்கு இடையில், இந்த மாதிரியான நடைமுறைகளே இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்போது நம்ம வந்து ரொம்ப மேலோட்டமாக இருக்கோம் அப்படின்னு தோணுது. மறுபடியும் நம்ம வந்து இந்த அறிவு சார்ந்த அல்லது ரொம்ப பதற்றமான நிலைகளிலிருந்து ரொம்ப ஆழ் மனதினுடைய குரல் சார்ந்த உரையாடல்களை ஆர்டிஸ்டாக நிகழ்த்துறது இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து நான் ஒரு ஓவியம் கவிதை புக்கு போட போகிறேன், நீங்கள் ஒரு ஓவியம் வரைஞ்சி கொடுத்துருங்க, இந்த மாதிரி வரப்போகுது ப்ரைஸு, இப்படிப்பட்ட டைலாக் இல்லை. ஒரு கவிதைக்கு நான் ஒரு கவிதையை கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த கவிதையை படிச்சிங்களா, அந்த கவிதை எப்படி இருக்குது, ஏன் என்ன பிரச்சனை, இந்த கவிதை எனக்கு புரியலை, ஏன் இது பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஓவியத்தில் இந்த கலர் ஏன் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணல, இப்படி ஒரு 2 ஆர்ட்டுக்கும் இடையிலான உறவு நிகழலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு வணிக உறவு இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் உறவாக அது வந்து அமையலை அப்படின்னு சொல்கிறேன். அந்த வேல்யூமே இங்கே பெருசாக தெரியலை அப்படின்னு தோணுது. ஸோ அதை நம்ம உருவாக்குறதுக்கு இப்படியான நிகழ்வுகள் தான் வந்து சாத்தியப்படுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாறியே ஆகுங்கிறதும் எனக்கு தோணுது. ஆமாம் வேல், இப்போ ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போ சால்ட்டில் அப்படி ஒரு ஸ்பேஸ் உருவாகுது. ஏன்னா நான் தொடர்ந்து ஒரு புக் ஃபேர் டைமில் சால்ட்டுடைய ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நாட் ஒன்லி சேல் ஃபார் புக்ஸ் அப்படின்றது இல்லை, அங்கே வந்து ஆர்டிஸ்ட் வராங்க, மியூசிஷியன்ஸ் வராங்க, அங்கே ஒரு சின்னதாக ஒரு மியூசிக் செஷன் இருக்கும், ஆர்டிஸ்டோட ஆர்ட் இருக்குது, அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சருக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். அதுக்கு வந்து ஃபியூச்சரில் மேபி நரனுக்கு பணம் கொஞ்சம் நிறைய வந்து அவர் அப்படி ஒரு கஃபே மாதிரி ஏதாவது ஒன்று ஃபியூச்சரில் கிரியேட் பண்ணுவார் நான் நம்புகிறேன். அங்கே நம்ம வந்து ஜாலியாக நம்ம ஆர்டிஸ்ட் லிட்ரேச்சர் பீப்புள் வருவாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலி நான் வந்து கொச்சினில் வினாலைக்கெலாம் போகும்போது அங்கே வந்து அந்த மாதிரியான கஃபேஸ்லாம் நான் பார்த்தேன். அப்போ வந்து நம்ம இங்கே சென்னையில் அந்த மாதிரியான ஸ்பேஸில் ஆக்சுவலி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு நடுவில் அந்த மாதிரி இருக்குது, டெல்லியில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது. நம்ம சென்னையில் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இல்லை. அது எதுக்குன்னா உண்மையிலேயே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் தீனி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் இந்த நம்ம சால்ட்டோடைய ஸ்டாலில் சில விஷயங்கள் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்டோட எல்லா புத்தக வெளியீட்லேயுமே வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு ஓவியங்கள், குறிப்பாக நான் அணுக முடிந்த நண்பர்கள்ட்ட இருந்தால் அது வாங்கி ஓவியங்கள் வைக்கிறேன். ஏன்னா திடீர்னு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இதை பார்த்துட்டு இது போல் நம்ம வந்து அடுத்து தொடர்ந்து நம்ம அதை பார்க்க போகலாம் அப்படிங்கிறது. அப்புறம் சால்ட்டோடைய ஸ்டாலுக்கு வந்து பிரத்யேகமாக வந்து சிபியோடைய பங்களிப்பு தான் முக்கியமாக வந்து. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிடுச்சுனாலே இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஓவியருக்கும் ஒரு புத்தக கண்காட்சிக்குமான ஒரு தொடர்பு இருக்குல்ல. ஏன்னா ஓவியக் கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் வந்து நான் நிச்சயமாக போகும்போது வெயில் நிச்சயமாக ஓவியக் கல்லூரிக்கு வரும்பொழுது யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு 2-3 பேரையாக கூப்பிடாமல் போகிறதே கிடையாது.
ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துலேருந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். நிச்சயமாக எங்களுக்கு அப்படி தான் நடந்தது, அதே போல் நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் மணிவண்ணனும் நாங்களும் சேர்ந்து வந்து அவர் அங்கே இப்போது இதில் கல்லூரியில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் இயருக்கு அப்போ நான் வந்து சில மாணவர்களுடைய ஒர்க்கை வந்து நம்ம வந்து இங்கே ஒரு 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 எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணலாம். எக்ஸிபிஷன் அப்படி கிடையாது, இங்கே கிட்டத்தட்ட வந்து 800 பதிப்பகம் இருக்குது. ஆனால் 800 பதிப்பகத்தில் யார் ஓவியர் கூட சேர்ந்து நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா, நீங்கள் வந்து ஓவியர்களுக்கு, ஏன்னா நீங்கள் அந்த பசங்களுக்கு உடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, அந்த ஓவியத்தை பெரிய விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படிங்கிறது. ஆனால் என்னென்னா எழுத்தாளர்கள்ட்ட வந்து உங்களுக்கு தெரியாதில்ல, அப்படி அவ்வளோ பெரிய பொருட்செலவில் வாங்குறதுக்கு சில பேர் ஓசி கேட்குறதுல தான் இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படியே குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவங்க வந்து அதுக்கு வேறு எதுக்கு பயன்படுத்திக்கலாம், முகப்பாட்டைக்கு அவங்க பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு சில மாணவர்கள் வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுல தான் வர்றாங்க. சில அந்த மாணவ பருவத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3rd இயர் படிக்கும் போது இருக்கக்கூடியவங்களோட நிறைய ஒர்க் நல்ல ஒர்க்கில் இருந்தது. டெக்ஸ்டைல் இதுலேயுமே ரொம்ப நல்ல ஒர்க்கில் இருந்தது. அப்புறம் சில பேர் வந்து நம்ம குமரன்லாம் பார்த்தீங்கன்னா என் ஒர்க் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, எப்போ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். வந்து நீங்கள் வந்து அவருடைய ஓவியங்கள் எப்போனாலும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் சொன்னார். ஸோ இப்படி அவங்க எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. பணம் வந்து அதில் ஒரு நடுவில் ஒரு குறுக்கீடாக இல்லை. ஸோ நம்ம தான் முன் வரணும் அப்படிங்கிறதா. நாங்கள் அப்போ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று வச்சு எல்லா இவங்களையும் இன்வைட் பண்ணலாம். நானும் மணி என்னன்னோ அவர் வந்து ஓவியர் எல்லாத்தையும் அழைச்சிக்கலாம், நான் வந்து எல்லாருடைய பப்ளிஷர் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இது வாங்கிக்கலாம். அந்த வருஷம் வந்து வரக்கூடியதில் ஒரு 100 புத்தக முகப்பாட்டை வந்து ஓவியம் தாங்கி ஒரு ஒரிஜினல் ஓவியர்களுடைய ஓவியத்தோடு வரலாம் அப்படின்னுலாம் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் அது எதுவுமே நடைமுறைப்படுத்த முடியல. அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது அதில். அதுதான் முதல்ல இந்த கனெக்ட் 98 கண்காட்சிக்காக வெயில் அவர்களையும் நரன் அவர்களையும் எங்களது மூத்த ஓவியர்கள் நண்பர்களை வரவேற்றிருக்கிறேன். வெயிலுடைய ஆதங்கம் தான் எனக்கும். 2 பேருக்கு இடையில ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படிங்கிறது தான். அதை தான் நானும் சொல்ல வந்தேன், அதை சொல்லிட்டீங்க. இப்போ இந்த டைட்டில் வந்து கிவ் அண்ட் டேக், கொடுத்து எடுத்துக்கிறது. இதில் வந்து நான் ஒரு 4 வரிசையாக பார்க்குறேன். கதை, கவிதை, புத்தகத்திற்கு ஓவியம் வரைகிறது ஒரு வரிசை, ஓவியத்திற்கு ஓவியருக்கு விமர்சனம் எழுதுகிற எழுத்தாளர்கள் 2வது வரிசை, 3வதாக வந்து கலை இலக்கிய மாத இதழ்கள், அதில் வர்ற ஓவியத்தை பற்றின கட்டுரைகள், ஓவிய தலைப்புகளில் புத்தகங்களை வெளியிடுவது. இப்போ எவ்வளோ தலைப்பில் புத்தகங்கள் வருது, ஓவியத்தில் என்னென்ன மாதிரியான தலைப்புகள் வருதுங்கிறப்ப நம்ம உதாரணத்துக்கு தடத்தில் வந்து சி மோகன் சார் எழுதுனது வந்து நவீன ஓவியம் புரிதலுக்கான அப்படிங்கிறது ஒரு தனி தொகுப்பாக வெளியிட்டாங்க. அப்புறம் கணபதி சுப்பிரமணியம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று விட்டது. நம்ம ஜெயஸ்ரீ அவர்கள் எழுதிய இந்திய நவீன ஓவியம் வரலாறும் விமர்சனம்ங்கிற மாதிரியான புத்தகங்கள். இது எல்லாம் எண்ணிக்கையில் ஓவராலாக பார்க்குறப்ப ரொம்ப கம்மின்னு நான் சொல்ல வரேன். இதுக்கு என்ன காரணங்கிறது ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. அடுத்து வந்து இந்த விமர்சனம் எழுதுறவங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போது வெங்கட் சாமிநாதன் அவங்களுடைய பழைய புத்தகங்களில் இருந்த அந்த காத்திரமான எந்த விமர்சனமும் ஓவியம் பற்றிய விமர்சனம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடையுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்திரன், சீமோகன் சார், அப்புறம் சுந்தரபுத்தன், இன்னும் நிறைய பேர், ஒரு சில பேரை கூட நான் விட்டுருக்கலாம். இவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் கம்மியாக இருக்குன்னு கவலைப்படுறேன்னா, இவங்க அந்த விமர்சனத்தை எழுதும்போது தான் புதுத்தளத்துக்கு இந்த ஓவியரோ போய் சேருவாருன்னு நினைக்கிறேன். அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் எழுதி தான் அது கொண்டு சந்தைப்படுத்தணுமா அப்படிங்கிறத தாண்டி நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்கிறது தான், ஒரு கலைப்படைப்பு தனக்கான ரசிகனை தேடிக்கொள்ளும் அப்படிங்கிறதுல நானும் உறுதியாக இருக்கிறேன். பட் இங்கே டைட்டில் வந்து கிவ் அண்ட் டேக், நம்ம கொடுத்து இன்டகிரேட்டடாக 2 கிராஃப்டை 2 ஆர்ட்டை வந்து ஒன்று சேர்த்து பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால பேசுகிறோம். இந்த கலை இலக்கிய இதழ்கள் தளம் பாரவி ஐயா வந்து அவர் தொடர்ந்து கஷ்டப்பட்டு இப்போ நடத்திட்டு இருக்கிறாரு, அதை பார்த்துட்டு இருக்கிறோம். தடம் தடைப்பட்டதற்கான காரணம் என்ன? தீரா நதி, புதிய தலைமுறை சேனல் வர்றதுக்கு முன்னாடி புதிய தலைமுறையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கலை இலக்கிய இதழ், அதெல்லாம் காணோம். இப்போ நீலம் அவங்கள்ட்டேருந்து ஒரு கலை மாத இதழ், கலை இலக்கிய இதழ் வந்து ரொம்ப வெற்றிகரமாக வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் எனக்கு வந்து ஒரு, உங்களை குறை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், கேள்வியாகவும் கேட்கல, ஒரு எனக்கு தோணுச்சு, ஓவியர்களையும் ஓவியங்களையும் இலக்கியவாதிகள் பயன்படுத்தி கொண்டதை போல் பதிலுக்கு ஓவியர்களுக்கு நிகராக செய்யவில்லை என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆமாம், நீங்கள் ஓவியத்தை வந்து அட்டைப்படம் போட்டு அவ்வளோ வேலை பார்க்குறோன்னு சொல்கிறீங்க, பதிலுக்கு அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த கண்காட்சி நடக்குது, எத்தனை பேப்பரில் எழுதியிருப்பாங்க? ஆனால் எங்கேயோ ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் செல்ஃபோனில் எடுத்த வீடியோவில் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு பத்திரிகையிலையும் செய்தியாக வருது. கண்காட்சியை பற்றி ஏன் எழுதுறதில்ல? நான் இந்த கண்காட்சி மட்டும் சொல்லலை, எல்லா கண்காட்சியும் சொல்கிறேன்.
அடுத்து வந்து திரைப்படங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து விசு படங்கள், வி சேகர் படங்கள், பாக்கியராஜ் படங்கள்லாம் ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு இடத்துல முடியுது. இன்னைக்கு படங்கள் எப்படி வருதுன்னா நான் லீனியர் தாண்டி படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தியாகராஜன், குமார் ராஜா அதுக்கு விமர்சனம் எழுதுறாங்க. கிறிஸ்டோபர் நோலன் படங்களுக்கு வந்து விமர்சனங்கள் பக்கம் பக்கமாக எழுதுறாங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த விமர்சனத்தை படிக்கிறப்ப சாதாரண ஆடியன்ஸுக்கும் ஈஸியாக ரீச் ஆகிடுது. அப்போது இங்கே நான் மாடர்ன் ஆர்ட், கான்டெம்பரரி, இன்ஸ்டாலேஷன் பல வகையான ஓவியங்கள் இருக்கிறப்போ இதுக்கான விமர்சனம் எழுதுனா மட்டும்தானே சாதாரண மக்களுக்கும் அது போய் சேரும். எழுதாதப்போ அது எப்படி போய் சேரும்? அப்போது இது வந்து இந்த கேப்பு தான் நீங்கள் ஆதங்கப்பட்டது, அந்த கேப்பு தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி விருதுக்காக யாரும் இங்கே ஆசைப்படலை. இப்போ ஒரு சிறந்த செய்தி வாசிப்பாளர்னு ஒரு விருது கொடுக்குறீங்க பத்திரிகை துறையிலேருந்து. சிறந்த ஓவியருக்குன்னு ஏதாவது விருது கொடுத்துருக்கோமா இது வரைக்கும்? ஒரு சினிமாவில் 24 கிராஃப்ட் இருக்கிறீங்க, எல்லா கிராஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு விருது, துணை நடிகருக்கு விருது, துணை நடிகைக்கு விருது, ஸ்டண்ட் மாஸ்டருக்கு இவ்வளோ இருக்குது. இதில் வந்து ஓவியத்திற்கோ சிற்பத்துக்கோ வடிவமைப்புக்கோ என்ன மாதிரியான கேட்டகரி ஒதுக்கியிருக்கோம்? அப்போது பொதுத்தளத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஆர்ட்டை, இந்த ஓவியம் அப்படிங்கிறது வந்து ஏதோ இவங்களா தனிப்பட்ட பிறவி போல இருக்குது, வானத்துலேருந்து குதிச்சு வந்தால் தான் இதெல்லாம் பார்த்தா புரியும் போகிறவங்களுக்கு தனித்து விடப்பட்டிருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், படைப்பு வந்து அதற்கான ரசிகனை தானே தேடிக்கொள்ளும். ஆனால் இது தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்குது. இப்போ நான் லீனியர் லிட்ரேச்சரில், மூவியில் உள்ளதெல்லாம் ஈஸியாக மக்களை சென்றடைஞ்ச மாதிரி இந்த இன்ஸ்டாலேஷனும் இந்த மாடர்ன் ஆர்ட்டோ கொண்டு போய் சேரலை அப்படிங்க நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்போ கூடியிருக்கோம். மறுபடி இதை தூசி தட்டி அது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ வெங்கட் சாமிநாதனோட எழுத்தில் எவ்வளோ வீரியம் காத்திரம் இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் ஒவ்வொரு படைப்பின் மீதும் ஒவ்வொரு ஓவியரின் மீது வரும்போது அது பொது தளத்திற்கு சென்றடையும், மக்களுக்கு அது கொண்டு சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அது ஆக்சுவலி போன ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து அனுஷ்கிட்ட பேசும்போது, எதிர் பப்ளிகேஷன் அனுஷ்கிட்ட பேசும்போது தமிழில் வந்து சிறந்த கவிதை தொகுப்பு இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சிறந்த டிசைன் சொல்லி ஒரு விருது இது வரைக்கும் யாருக்குமே விகடன் அவார்டு எல்லா சிறந்த கவிதை தொகுப்பிலும் கொடுக்குறாங்க. ஒரு சிறந்த டிசைன் அல்லது அப்படி ஒரு அவார்டு இல்லை. ஆக்சுவலி இதை பற்றின ஒரு கான்சியஸ் வந்து நம்ம தமிழ் சூழலில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சிபி சொன்னது கரெக்ட் தான். ஒரு பெரும்பான்மையான பத்திரிகை சூழலில் கலை இலக்கிய இதழ் நடத்த முடியாமல் போனதற்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்களேன், லைட்டாக சொன்னால் போதும். இல்லை, 2 விஷயம் என்னென்னா, ஒன்று சிறந்த புத்தக அட்டைக்கு வந்து விருது கொடுக்கறது சாத்தியமானது. ஏன்னா அதை முன்னெடுத்துட்டாங்க. அது ஏன் முன்னெடுத்துட்டாங்கன்னா அது ஈஸி, அதை வந்து தேர்வு பண்ணுறது ஈஸி. பட் ஒரு சிறந்த ஓவியரையோ அல்லது ஓவியத்தை தேர்ந்தெடுக்கிறது பெரிய ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எவ்வளோ ஓவியர்கள் எவ்வளோ ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்கிற டாக்குமெண்ட் கூட கிடையாது. நம்ம திடீர்னு ஏதோ ஒரு ஓவியத்தை கொடுக்கும்போது கம்பேரிட்டிவ் பண்ணுறதுக்கு நான் ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், இந்த ஓவியத்துக்கு என்ன அடிப்படையில் கொடுத்தீங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டால் பதில் இருக்காது. ஏன்னா அது ஒரு 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 இடத்துக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளார அதெல்லாம் கிடைக்கல. இப்போ ஒரு கவிதைகள்னால் இத்தனை தொகுப்பு தான் வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், சிறுகதை இத்தனை தொகுப்பு தான் வந்திருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரு ஓவியர் இவ்வளோ ஓவியம் வரைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. நான் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ஒரு களமே கிடையாது. அது ஒரு மிக முக்கியமான காரணமாக நான் அதை வந்து பார்க்குறேன். ஒரு சிறந்த ஓவியம்னு விருது கொடுக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம் அது எங்கே இருக்குது, எப்போ வந்துச்சு, எவ்வளோ வந்திருக்குது, எப்படி ஒப்பிடுறதுங்கிறதுக்கே ஒரு இடம் இல்லை. நம்பர் 1. அந்த கலை இலக்கிய இதழ்கள் ஏன் நடத்த முடியாமல் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாசகர்களை தான் அது கொண்டிருக்குது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 500 விற்காது, ரொம்ப ஸ்லோவாக விற்கும். உடனே இமீடியட்டாக விற்க போகிறதுனா ஒரு 100 காப்பி உடனே விற்கும். மீதி வந்து ஒரு 200 காப்பி ரொம்ப டிலேவாக ஸ்லோவாக தான் போகும். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். அது கைவிடலை, இன்றைக்கி வரைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அது தொடரும்னு நினைக்கிறேன் நான். அதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே இந்திரன் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணார். அதாவது கவிதைக்கு வந்து ஓவியம் வைக்கிற மாதிரி ஓவியர்களுக்கு வந்து கவிதையை வச்சு சில புத்தகங்கள் அவர் போட்டார். அவர் அந்த முயற்சியெல்லாம் பண்ணார், அது தொடரலை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அது பண்ணலான்னு தோணுது. இப்போ கூட இவர் ஒரு பப்ளிஷர் தான். இவர் வந்து சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி வந்து வான்காவுடைய சில ஒரு 20 பெயிண்டிங்கை வந்து வச்சு அந்த 20 பெயிண்டிங்ஸ்க்கும் 20 கவிதைகள் வாங்கி ஒரு புக்காக போடலாமே அப்படின்னு. சரி, ஏன் வான்காவுக்கு மறுபடியும் போனோம், உள்ளூர்லேயே கவிதைகளை வாங்கி கவிதைகள் அதுக்கு எழுதி பண்ணலாமே அப்படின்னு வேணால் அவருக்கு ஒரு ஐடியா சொல்லலாம். அப்படி உள்ளூர் ஓவியர்களுக்கு வந்து வாங்கி அதுக்கு கவிதை எழுதலாமே அப்படிங்கிற ஒரு புது ஐடியா பண்ணலாம். அண்ட் வந்து இந்த ஓவியங்களுக்கு வந்து எழுதுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போ சீமோகன் மாதிரி ஒரு ஆள் வந்து பறந்துபட்ட ஓவிய பார்த்த ஒரு ஆள் வந்து ஒரு ஆசிய பகுதியினுடைய ஓவியம், யூரோப்பியன் ஓவியம், இப்போ நீங்கள்
ஜாப்பனீஸ் ஓவியத்தை பற்றி பேசணும்னா நீங்கள் வந்து ஜென் தெரியணும், அதனுடைய கலாச்சார பின்னணி தெரியணும், எல்லாமே தெரியணும். அப்போ ஒரு ஓவியத்தை பற்றி பேசுகிறதுக்கு அரசியல் பூர்வமாக, அழகியல் பூர்வமாக, கருத்தியல் ரீதியாக அல்லது வந்து அந்த அந்த ஓவியத்தினுடைய டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியணும். இப்படி வந்து ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரமாக எழுத முடியாது. ஆனால் ஒரு ரசிக மனோபாவத்திலாவது எழுதலாம். இப்போ திரைப்படம் எல்லாரும் வந்து எழுதுகிற மாதிரி ஒரு ஓவியத்துக்கு அப்படி ஒரு ரசனை ரீதியிலான பதிவுகளையாவது கருத்துக்களையாவது எழுதலாங்கிறது உண்மையிலே செய்ய வேண்டிய ஒன்று. அது நானே கூட செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் சொன்னதுலேருந்து. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக இவ்வளவு ஓவியங்கிறது தான் வந்து என்னுடைய கவிதை வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கும்போது நானே அதை செய்யலைங்கிறது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நானே அதை எழுத ஆரம்பிப்பேன். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு படம் பூஜை போடுறப்பவே அந்த டைரக்டரையோ அந்த நடிகரையோ வச்சு ஒரு கட்டுரை போடுறீங்க, அடுத்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கட்டுரை போடுறீங்க, அப்புறம் படம் ரிலீஸ் ஆன உடனே ஒரு கட்டுரை, அப்புறம் ஒரு விமர்சனம், அது முடிஞ்ச பிறகு தோத்துருச்சா, அதுல அடி வாங்கினா பணம் எவ்வளவு செலவாச்சுன்னு ஒரு கட்டுரை. ஆனா இந்த ஓவியத்தை பத்தியோ இந்த சிற்பத்தை பத்தியோ எந்த ஒரு இதுவும் எழுதுறது இல்லையே. ஆனா உலகம் முழுக்கவோ இல்ல நார்த் இந்தியாவில் சில ஏரியாக்களே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கலையாக தான் பார்க்குறாங்க. இந்த லிட்ரேச்சரையோ இல்லை இந்த ஆர்ட்டையோ இல்லை இந்த மியூசிக்கையோ டான்ஸையோ அந்த மாதிரியான உலகம் முழுக்கவே ஒரு கிளஸ்டர் மாதிரி யூனிட்டியாக ஒர்க் பண்ணுற ஒரு தீம் வந்து தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே மட்டும்தான் உதிரியாக சில்லறையாக இருக்கிற மாதிரி. அதனால தான் டைட்டில் கிவ் அண்ட் டேக்னு ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சோம். ஆமாம், ஓட்டு வாங்குறது தான். நான் முதல் இதழ் ஆரம்பிக்கும் போது அந்த முதல் இதழில் வந்து பாறை குகை ஓவிய ஆய்வாளர் காந்திராஜனை இன்டர்வியூ பண்ணி தான் போட்டேன். ஒரு 30 பக்கம் காந்திராஜனோட இன்டர்வியூ தான். பாறை குகை ஓவியங்களில் இருக்கக்கூடிய பார்வைகள், அது எப்படி என்ன, அதை பற்றி ஹிஸ்ட்ரி தான் பேசணும். 2வது இதழில் வந்து ஓவியர் மணிவண்ணன் அவர்களை தான் இன்டர்வியூ பண்ணோம். ஒரு இரவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணோம். அது மாதிரி அது ஒரு தொடர்ச்சி இல்லாமல் போச்சுங்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். பட் செய்யணும், கண்டிப்பாக செய்யலாம், தொடர்ந்து எல்லாருமா சேர்ந்து செய்யலாம். நம்ம டீம்லேயே எனி கொஸ்டின்? வாடிவாசல் வந்து எழுதின புத்தகத்தை கிராஃபிக் நாவலாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் நாவல் எழுதுறீங்க, அப்போ அதை வந்து எழுதும்போதே ஒரு கிராஃபிக்காக கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள், இல்லை ஒரு சிறுகதையே வந்து ஒரு காமிக்ஸாக கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள், ஏன்னா அதுவும் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு மீடியமாக இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏன்னா அது அதுதான். இப்போ நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு, இப்போ நான் எப்படி வந்து எழுத்துக்களாக யோசிக்கிறேனோ அதே போல் ஓவியமாக யோசிக்கிறதுக்கு ஒரு கோ ட்ராவலர் தேவை. நம்ம கூட ஒத்த சிந்தனை உள்ள 2 பேருமே ஒருத்தரை பாராட்டி 2 பேருடைய ஒர்க்கே உள்வாங்கி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் தேவை. அதுதான் சந்தோஷம் சொன்ன மாதிரி அந்த இடம் ஸ்பேஸ் காலியாக தான் இருக்குது. வாடிவாசல் ஒரு உதாரணம் தான். ஆனால் அது வந்து என்னென்னா இதுக்கு ஒரு பெரிய பொருட்செலவு இருக்குல்ல. நீங்கள் என்னென்னா 2 பேருடைய மரியாதை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலனா, சில பேர் வந்து நீங்கள் நானும் பழகினதுக்காக வந்து ஒரு ஓவியத்தை கொடுப்போம், அது எவ்வளோ நாள் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு குறைந்தபட்சம் அது வந்து நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பெயிண்டிங் ப்ரஷ் வாங்குறதுக்கும் அந்த கலர் வாங்குறதுக்குமான தொகை கூட கிடையாது. உண்மை அதுதான். ஏன்னா இங்கேயுமே எழுத்து சூழல் எப்படி இருக்குன்னா, ஒரு 300 புத்தகம் தான் ஒரு முதல் எடிசனுடைய இதாக இருக்குது. ஏன்னா மற்ற உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. மீதி எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமான காப்பீஸ் விற்கும். நீங்கள் வந்து ஆங்கிலத்திலலாம் வந்து லட்சங்களில் காப்பீஸ் விற்கிது. வாடிவாசல் வந்து நீங்கள் அது ஒரு தொடர்ச்சியாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப எளிய புத்தகம், ரொம்ப சின்ன புத்தகம். அது இன்னொன்று வந்து ஒரு சினிமாவாக அது வந்து இது பண்ணப்பட்டுருச்சு. அதனுடைய வேறொரு வடிவம் தான். பொன்னியின் செல்வனும் அதே போல் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருள் இது இருக்குல்ல, அமௌண்ட் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுது. அந்த இதோட வந்து இருக்கக்கூடிய நீங்கள் இவங்க கூட ஆரம்பித்தாங்க, விகடனில் கூட இவருடைய தான் சந்திரகாசம் ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு பெரிய பொருள் செலவு இருக்குது. இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய உண்மையிலே இருக்கக்கூடிய பதிப்பகங்கள் இருக்குல்ல, உண்மையான நான் வந்து ரொம்ப டூப்ளிகேட் பதிப்பகங்கள் அப்படியே நான் சொல்ல வரல. ரொம்ப வந்து அது ஒரு தொழில் முறையாக இல்லாமல் நான் சொல்கிறது வந்து அது ஒரு ரொம்ப விருப்பமாக அதை ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய அப்படியான சில பதிப்புகள் அது ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்ககிட்ட வந்து யார்ட்டையும் பணம் கிடையாது. இவன் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறான், நான் ஒரு மீடியாவில் வேலை பார்க்குறேன், அவன் ஒரு மீடியாவில் வேலை பார்க்குறான். 2 பேருமே என்ன அப்படின்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணுறோம். ஏன்னா குறைந்தபட்சம் இங்கே வந்து நீங்கள் நம்புறீங்களோ நம்மளையோ எழுத்தாளர்கள்ட்ட பணம் வாங்கி போடக்கூடிய பதிப்பகம் தான் 80% இருக்காங்க. எழுத்தாளர் வந்து ஒரு கவிதை புத்தகம் எழுதி, வருஷம் முழுக்க கவிதை எழுதி, சிறுகதை எழுதி, நாவல் எழுதி, அதை தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து தான் பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த தன்மை தான் இருக்குது இங்கே வந்துட்டு. அது ஒரு சடங்காக இன்னமும் வந்து இப்போது புக் ஆன் டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப குறைவான புத்தகங்கள் அடித்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு நூல் வெளியீடு நடத்தி ஒரு 25 காப்பி 30 காப்பியோட அந்த சடங்குகள் முடிகிறது. அந்த ஒரு இது தான் இருக்குது. ஆனால் அது உண்மையிலே அது ஒரு ஆர்ட் ஒர்க்கு. அதை வந்து கூட இருந்து பார்த்து அந்த ஒரு வருஷம் வந்து அந்த ஆர்டிஸ்டோட ஒரு ரைட்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணி
அது உண்மையிலே அது ஒரு பெரிய பொருட்செலவும் கேட்க தான் செய்யுது. ஒரு 300 காப்பி விற்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குல்ல, அதனுடைய வருமானம் ஒன்றுமே கிடையாது, எழுத்தாளருக்கும் கிடையாது, பப்ளிஷருக்கும் கிடையாது. ஆனால் அது கொண்டு வரணும் தொடர்ச்சியாக. இது ஒரு இயக்கமாக தொடர்ச்சியாக 1-2 பேர் வந்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அதுதான் நடக்குது. ஆனால் லேட்டராக இது நடக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்த கட்டம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகம் முழுக்க அந்த ஜப்பானிய நாவல்கள் எல்லாமுமே வந்து வேறு மீடியமாலாம் மாறிக்கிட்டே இருக்குது. அது வந்துட்டு நிச்சயமாக அது மாறணும், அது நம்ம மாற்றலாம். அது வந்துட்டு எளிய நாவல்கள் எல்லாம் நிச்சயமாக அது பண்ண முடியும். இல்லை, இதில் கடைசியாக முடிச்சிடுறேன் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு. இதில் 2 விதமாக இருக்குது உறவு. என்னென்னா, ஒன்று இந்த ஓவியங்களுக்கும் இலக்கியத்துக்கும் பொது சமூகத்துக்கும் ஒரு உறவு உருவாகிறதுக்கான ஒரு ஏற்பாடு, அது கலை ரீதியான ஏற்பாடு. அது ஒன்று பண்ணணும். அது ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப தீவிரமாக நிறைய பேர் பண்ண வேண்டிய ஒன்று. இன்னொன்று, இதே மாதிரி ஓவியம், இலக்கியம், பொது வெளிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு வணிக ரீதியான ஒரு ஏற்பாடு தேவைப்படுது. அந்த வணிக ரீதியான ஏற்பாடு நிச்சயமாக இலக்கியமும் ஓவியமும் மட்டும் சேர்ந்து செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நாகப்பட்டினம் கண்காட்சிக்கு வந்து ஒரு 4 நடிகைகள் 2 சினிமா ஸ்டார்ஸ் போய் அது பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அப்போது நூலகத்தில் என்ன சொல்கிறாங்க, இல்லை சினிமாக்காரங்க வந்தால் தான் வந்து மக்கள் வராங்க, அங்கே வந்து புத்தகம் விற்குங்கிற ஒரு இன்னும் இருக்குது. அப்போ இன்னொன்று, சினிமாங்கிறது தீண்டத்தகாத ஒரு வடிவமும் கிடையாது, அது ரொம்ப நுட்பமான தீவிரமான வடிவமாக இன்றைக்கி தமிழில் இருக்குது. அப்போ இந்த ஓவியங்கள், இப்போ இலக்கியமும் சரி ஓவியமும் சரி, எப்படி இப்போ வாடிவாசல் வந்து கிராஃபிக்ஸ் நாவலாகிறது கேட்டிங்க, உண்மையாகவே அது வாடிவாசல் படமாக போகுதுங்கிற ஒரு அடிப்படையில் அது பயங்கர ஒரு புகழ்பெற்ற நாவலாக இப்போ மாறினதுக்கப்புறம் அது சாத்தியப்படுது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா அது வரவுக்கு இப்போதைக்கு சாத்தியமே இல்லை. அப்போ சினிமாவோடையும் இப்போ இந்த கொண்டு கொடுக்கல் கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறது வந்து இலக்கியம் ஓவியம்னு இல்லாமல் இலக்கியம் ஓவியம் சினிமான்னு இருந்தால் அது இன்னும் பரவலாக போய் சேரும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஓவியத்தையும் இலக்கியத்தையும் கமர்ஷியலைஸ் ஆக்கிறதுக்காக நான் சொல்லலை. அதாவது விற்பனை ரீதியான ஒரு இடத்துக்கு சினிமா தேவை, ஆழமான உரையாடலுக்கும் உறவுக்கு நமக்கு வேறு தளம் இருக்குது, இப்படியான தளங்கள் இருக்குது. ஸோ இது 2ஐயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். வேல், நரன் 2 பேருங்க தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த கேள்விகள் வந்து உங்ககிட்ட மட்டும் கேட்குறது அப்படின்றதே கிடையாது. நீங்கள் ஒரு ரைட்டர்ஸ் அண்டு லிட்ரேச்சர் சைட்லேருந்து வரதுனால ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவாக இதை வந்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்தை நோக்கியும் தமிழ் ஊடகத்தை நோக்கியும் தான் இந்த கேள்வின்றது. ஸோ இந்த கனெக்ட் 98 எங்களோட இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கும் டிஸ்கஸ் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ டைம் இல்லைன்றதுனால முடிச்சுக்கலாம். ஆனால் இங்கே முடிய போகிறதில்ல, தொடர்ந்து இந்த கான்வர்சேஷன்ஸ் நம்ம இருக்கணும், அந்த உரையாடல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருடைய ஆர்டிஸ்டுகளோடையும். இல்லை, இப்போது எனக்கு வந்து இப்போ மேபி நான் சந்தோஷோட கேள்வியிலேருந்து நான் கேட்குறேன். எப்போயுமே இந்த படிக்கிறவங்களுக்கு வந்து எப்போவுமே ஃபெதர் ஆன் த ஷோல்டர் மாதிரி வந்து நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்குற ஒரு தன்மை இருக்குது. என்னமோ அவங்க தான் கிரேட்டஸ்ட். ஆனால் நீங்கள் ஆரம்ப இதுலேருந்து பேசும்போது ஆரம்ப கட்டத்துலேருந்து நம்மளுக்கு ஓவியம் தான் வந்து ரொம்ப டீப்பான ஒரு லாங்குவேஜ்னு சொல்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். நீங்கள் எதை நீங்கள் வார்த்தையாக எடுத்தாலும் ஒரு உருவத்துலேருந்து அந்த வார்த்தை வருது. ஸோ எப்படி வந்து ஒரு வார்த்தையிலேருந்து உருவம் போதோ அதே மாதிரி ஒரு உருவத்தை நம்ம படிக்க தான் செய்கிறோம். இதுக்கு படிக்கிறதான டைம் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அப்படிலாம் இருக்கும் போது நம்ம வேறு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட, இந்த டான்ஸராக இருக்கட்டும், ஒரு ரீடராக இருக்கட்டும், எழுதுகிறவங்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு வரைய தெரியுமான்னு கேட்டதே கிடையாது. ஏன் இந்த ஒரு கர்வம் இருக்குது இந்த படிக்கிறவங்களுக்கு? இல்லை படிக்கிறவங்களுக்குன்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த கேள்வி கேட்கும் போதே ஒரு சின்னதாக அவங்க வந்து ஒரு பெடஸ்டலில் ஏற்றிக்கிறாங்க. ஆனால் வேறு எந்த டான்ஸர்ஸ் கிட்டே உங்களுக்கு எழுத தெரியுமான்னு கேட்கறது கிடையாது. அதே மாதிரி ஓவியர்களுக்காக தான் எக்கச்சக்கமான பாரமும் இப்போ வருது. உங்களுக்கு எழுத தெரியுமா, பேச தெரியுமா, இல்லை எவ்வளோ ஜாஸ்தியாகவே படிக்க தெரியுமா, நாங்களே வரைஞ்சி நாங்களே எங்கள் ஓவியத்தை பற்றி எழுதி நாங்களே பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஓவியத்தோட இது வந்து நீர்த்தி போகாதான்? ஏன்னா எங்களுக்கு வெளிப்பாடுன்றது ஓவியர்களுக்காக ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை தான் அவங்க செய்வாங்க. எழுதுறவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி மற்றவங்க எதுவும் வெளிநாட்டு ஓவியர்களை பற்றி தான் பேசுனீங்க, அது மாதிரி இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற உங்கள் காலகட்டத்தில் இருக்க ஓவியர்களை பற்றி எழுதலாம். நிச்சயமா அப்போ தான் வெளியில் வரும். கண்டிப்பாக உங்கள் கண்ணோட்டத்தால் சரியோ தப்பு வரும். அது மாதிரி ஒருத்தர் எழுதும் போது வேறு பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. ஸோ அந்த வேலைகளை தான் நம்ம செய்ய பார்க்கணும் தவிர இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பாரமாகிட்டே போகுது ஒரு ஓவியர்கள் தான். ஓகே, ஏன்னா பேச தெரிகிறவங்க மட்டும்தான் அந்த ஓவியர்கள் வெளியில் வராங்க, எழுத தெரிகிறவங்க மட்டும் தான் வெளியில் வராங்க. ஆனால் ஆழமாக இப்போ ராமானுஜம் ஒருத்தர் அப்படின்றவர் வந்து அவரோட ஓவியங்களும் அவரோட சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளவே இருந்ததால் தான் நம்ம இன்றைக்கும் அந்த ஓவியத்தை ஏதோ ஒன்று தேடிகிட்டே இருக்கோம். அதை மாறி இப்போ ஒரு வணிகமாக ஆக்குனீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் இருக்குதுன்னா இதில் திருப்பி நடிப்பு சேர்ந்து வந்துட்டே இருக்கும். ஓகே, இந்த கலர் பூசலாமா, இப்படி பண்ண முக்கியமா, அப்படி முக்கியமா, இப்படி எழுதுனா 4
இந்த போகுமா 4 மணிக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்ற இதெல்லாம் எங்களை தள்ளப்படுது. இப்போ இது வந்து எல்லாருமே ஷேர் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வரைஞ்சாங்கன்னா ஒருத்தர் எழுத்தாளர் ஷேர் பண்ணலாம். உங்கள் எழுத்துக்களால் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகணும். சில்வியா பிளாட்டா இருக்கணும், எத்தனையோ பேர் ஒவ்வொரு கவிதைகளோட. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது தான். இப்போ சீமோகன் வந்து அவர் ராமானுஜத்தை வந்து எழுதினார். இப்போது அதுதான் அதன் மூலமாக தான் ராமானுஜன் வந்து ஒரு பெரிய அளவில் எவால்வ் ஆனார். பொது சமூகத்திட்ட சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம். இப்போது அந்த ரெஸ்ட் இன் பீஸ்ட் மவுத் அந்த ஓவியத்தை வந்து அட்டைப்படமாக போட்டு அவர் சீமோகன் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய இடத்துக்கு அது போய் சேருது. கண்டிப்பா வந்து இந்த ஓவியத்துக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கு. அது எல்லாரும் கொடுக்கறது கிடையாது. இங்க போல சில பேர் வந்து ஓவியத்தை முக்கியத்துவப்படுத்தி இவங்க பண்ணாங்க. இப்போ நரேன் வந்து போடும்போது சரி, நீங்க போடும்போதும் சரி, யார் டிசைன் பண்ணாங்க, யார் பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பா கீழே ஒரு லைன் வரும். கண்டிப்பா இது நார்த் இந்தியாவிலும் சரி, வேற எல்லா ஊர்லயுமே நடக்குது. ஆனால் தமிழ் சூழல்ல கண்டிப்பா வந்து ரொம்ப சாதாரணமா வந்து அதை வந்து மறுக்கப்படும். உண்மைதான். டிசைன் பண்ணாங்க. நீங்க காலகாலமா உட்கார்ந்து அந்த ஒரு கவிதையோ கதையோ எழுதுறீங்க. ஆனா அதை உள்வாங்கி செய்யக்கூடிய இன்னொரு ஓவியத்துக்கு டைம் கொடுக்குறது கிடையாது. அதே மாதிரி அப்போ எப்போ வந்து நம்ம 2 பேரும் பேசி அது வரோம் போது வேற மாதிரி ஒரு கிரியேஷன். கண்டிப்பாக இல்லை, அது ரெஸ்பெக்ட் இல்லைங்கிறத நானும் சொன்னேன் பேசும்போது. அந்த ரெஸ்பெக்ட் உருவாகலை, அது ஒரு பிரச்சனைன்னு தான் நான் சொன்னேன். நான் அதே மாதிரி இந்த 3 பேருக்குமே இப்போ இருக்கிற சூழலை பார்க்கும்போது பார்த்தா நீங்க ஒத்துக்கணும். அது மாதிரி நாங்க உங்க எழுத்துல வந்து இந்த வார்த்தை சரியில்லை எப்பவுமே சொன்னது இது வரையறதுக்கு. ஆனா நீங்க இந்த கலர் ஆக்கி கொடுங்க, இந்த கலரை மாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆன ஸ்பேஸ் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அது தப்பு தான், அப்படி எடுத்துக்க முடியாது தான். பட் என்னன்னா உங்களுடைய ஒரு தனி ஆர்ட்டாக பார்க்கும்போது நல்லா தலையிடுறதே இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து வணிக ரீதியான ஒரு படைப்பாக உருவாக்கும் போது அதில் சில உரையாடல்கள் தேவைப்படுது. நீங்கள் அந்த நேரத்தில் வந்து உண்மையிலே உங்கள் கவிதை வரியில் இந்த வரையை மாற்றுங்கன்னு சொன்னால் கூட நான் கேட்டுப்பேன். ஏன்னா அந்த டிஸ்கஷன் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். மேபி நான் உங்களுக்கு ஒரு கவிதை தரேன், அந்த கவிதை நீங்கள் வரைகிறீங்க, நீங்கள் ஒரு ஓவியம் தர்றீங்க, இல்லை அது எனக்கு இந்த மாதிரி இருக்குது சொல்கிறேன், வருது. இல்லை இந்த உரையாடலே நல்லது தான் சொல்கிறேன், பேசலாங்கிறேன் நான். சொல்கிற கருத்து வந்து இல்லை, ஒரு ஓவியத்தில் குறுக்கிடுறதுங்கிறது கண்டிப்பாக வந்து அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. 100% நான் ஒத்துக்கிறேன். நான் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஓவியத்தை வந்து புரிஞ்சிக்கிற அந்த குறிப்பிட்ட கேட்டகரி தான் நம்ம வரிசைப்படுத்த. ஒரே இடத்துல சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, ஒரு ரேப்பர் டிசைன் பண்ணுறோன்னு வைங்களேன், ஓவியத்துக்கு ஒரு ரேப்பர் டிசைனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் பார்க்குறேன். நிச்சயமா என்னன்னா, என்னுடைய செல்ஃப், நான் ஒரு போயம் ரொம்ப செல்ஃபாக எழுதுறேன். பட் ஒரு அட்டையில் ஒரு கவிதை வைக்கிறோம்னு வைங்களேன், இப்போ அட்டையில் பிளர்பில் வைக்கிறோம்ல, 2 சைடும் மடிக்கிற இடத்துல வைக்கிறோம்ல, அது ரொம்ப அந்த உள்ளே இருக்கிற தொகுப்புலையே ரொம்ப அட்ராக்டிவாக எதிர்கொள்ள தூக்கி வைக்கிறோம். அது நல்ல கவிதை வரியான்னு தெரியாது, ஆனால் அட்ராக்டிவாக தூக்கி வைக்கிறோம். ஏன்னா அது ஒரு ஈர்ப்புக்கான ஒரு ஏற்பாடு. அப்படிங்கிறப்போ ஒரு கவர் டிசைனுங்கிறது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லேயும் சேர்த்து அதை நம்ம யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன் நான். அதனால் ஒரு ஒரு உரையாடல் தேவைப்படுது. இப்போ நாராயணன் கேட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து ஒரு இந்த மாதிரி கிராஃபிக் நாவல்கள் வர முடியாதுன்னு. அப்படி வரும்போது 2 பேருமே நிறைய சண்டை போட வேண்டியிருக்கும். இல்லை இந்த விஷுவல் இப்படி வைக்க முடியாது, இந்த டாப் ஆங்கிளில் எனக்கு இந்த காட்சியை பார்க்க பிடிக்கல, நீங்கள் இது வந்து லோ ஆங்கிளில் வரைங்க, இல்லை இப்படி ப்ரொஃபைலில் வரைங்கன்னு நான் ஏதோ ஒன்று கேட்கலாம். இந்த உரையாடல்கள் வந்து நடக்க வேண்டிய ஒன்று. ஆனால் உங்களோட ஒரு தனிப்பட்ட ஓவியம் ஒன்று இருக்குல்ல, அதில் நான் குறுக்கிடவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அதை மாற்றுறதுக்கோ கலர் பற்றி பேசுறதுக்கோ எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. கண்டிப்பா இல்லை நான் நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நான் சும்மா பேசினேன். நீங்கள் உங்கள் டோனில் பேசும்போது 2 பேரும் அது ஒரு இடலாம் மாறப்போகுது. இல்லை, ரோகிணி சொல்கிறத நான் 100% ஒத்துக்கிறேன். நான் இப்போது இங்கே வந்து லிட்ரேச்சர் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இவங்களில் வந்து எல்லாருமே அதுக்கான அந்த ஓவியத்துக்கான புரிதல் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 99 இருக்க மாட்டாங்க. லிஸ்ட்டே போட்டுடலாம், இதில் வந்து லிஸ்ட்டே போட்டுடலாம், இவங்க தான் இன்னார் தான். மீதி எல்லாருமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மூளையை வச்சு நம்மளுடைய கையை வச்சு தான் ஒர்க்கு வாங்குறாங்க. புரியுதுங்களா? மூளை அவங்களோட இது, நாம் வந்து வேலை செய்யணும் கையை வச்சு. இந்த மாதிரி வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் கிரியா ராமகிருஷ்ணன் சொல்லும்போது சொல்லுவார், ஒரு ஒர்க்குன்றது வந்து புத்தக அட்டையிலேருந்தே ஆரம்பிக்குது அப்படின்றது.
ஏன்னா அந்த கவிதையோ கதையோ நாவலையோ படிக்க தூண்டுற மாதிரி தான் அந்த ஒர்க்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அது சரியான ஒர்க்கு அப்படின்றாங்க. இப்படி ஒரு புரிதல் வந்து ஒரு லிட்ரேச்சர் பர்சனாக வந்து நான் அவரை மாதிரி இன்னும் ஒரு ஜெம்மை நான் பார்த்ததே கிடையாது. மித்த எல்லாருமே அவங்க சொல்கிற மாதிரி வந்து அந்த ஒரு நரன்லாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. 2 பேருமே ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கோம் உண்மை. ஆனால் அவர் நாங்கள் கேட்ட கடைசி வரைக்கும் தந்தது கிடையாது. அவர் என்ன வரைகிறோமோ அதான் வரைஞ்சிட்டு இருக்கிறாரு இல்லையா? அதனால் ஓகே, அந்த தலையீடுகள் இல்லை அந்த தலையீடுகள் இன்டர்பிரேட் பண்ணுறது இதெல்லாமே வந்து தப்பு தான், ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு சண்டையோடு அது நிகழ்த்தப்படலாம், அவரோட இடத்துல அவர் இருக்கணுங்கிறதா. கண்டிப்பா ஒரு விஷயம் ஆமாம். உங்க கையா என் கையை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றது கிடையாது. அந்த கொடுக்குற காசை அது ஒரு சில காரணமா இருக்கு. அதெல்லாம் இல்லை ரொம்ப ரேர் தான் அது. இல்லை நான் வந்து எனக்கு எப்படி வரணும்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட. ஆனால் என்ன பண்ணுவார்னா அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் வரைவார். சரி, சரி. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கான்வர்சேஷன் வந்து இப்படி தான் தொடரணும். ஜாலியாக ஒரு இடத்த பிடிச்சி நல்லாவே அடிச்சுப்போம். இது வந்து உங்களுக்காக மட்டும் இல்லை, ஏன்னா இவங்க 2 பேருமே ஆர்ட் பற்றி நல்ல புரிதல் உள்ளவங்கன்றதுனால இன்வைட் பண்ணிப்போம். இப்போ டைம் க்ளோசிங் டைம் இப்போ துரத்து நம்ம வெளியிருந்து கூட சண்டை போட்டுக்கலாம், இல்லை ஜாலியாக பேசிக்கலாம். கம்மியாக இருக்குது. கரெக்டு. ஸோ நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்த வேல், நரன், மணியண்ணா, வேலுக்கு வந்து ஒரு மெமெண்டோ செந்தில் யார் நம்ம லூர்து ஆண்டனி கொடுக்கலாம். அவர் உதயசக்தி அப்படின்னு ஒரு காலேஜ் ஆஃப் ஆர்ட் ஸ்டூடெண்ட், சிபியோட ஸ்டூடெண்ட் பண்ண போர்ட்ரேட். அது யார்? லூர்து ஆண்டனி. ஆமாம், இங்கே வச்சுருக்காரு ஒரு ஸ்கல்ப்சர். செந்திலுங்க, செந்தில். ரைட்டர் நரனுக்கு வந்து செந்தில் வந்து இந்த மெமெண்டோ கொடுக்கலாம். செந்தில் வந்து வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட். இங்கே பார்த்துருப்பீங்க இந்த ஒர்க்கு, நரன் அந்த செக்ஷனில். மணியண்ணா வந்து எதிர்பாராத ஒரு கெஸ்ட்டாக வந்து நாங்கள் ஒன்றும் ரெடி பண்ணல, சாரிண்ணா. சரி, திருநெல்வேலிக்கு அல்வா வாங்கன்ற மாதிரி அவருக்கு தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸு. நம்ம இந்த உரையாடல் தொடருவோம். ஓகேவா? தேங்க்யூ.